வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய சான்றோர் பெருமக்களே, மனித உயர் பிறவியதன் மதிப்பினை உணர வைத்து நம் எல்லோரையும் அறிவிலே முழுமையுறச் செய்து நம்மை அழகு பார்த்த நம்முடைய அன்பிற்கும் போற்றுதலுக்கும் உரிய நம்முடைய குருபிரான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் திருவடிகளை வணங்கி, உலகந்தோறும் மனவளக்கலையை கொண்டு செல்லுகின்ற அற்புதமான பொறுப்பினை ஏற்று வழிநடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய பத்மஸ்ரீ எஸ்கேஎம் ஐயா தலைவர் அவர்களுக்கும், இந்த இணைய வழியிலே மனவளக்கலையினை இல்லங்கள் தோறும் கொண்டு சேர்த்து கொண்டிருக்கின்ற அனைத்து பொறுப்பாளர்களுக்கும், இந்த இணையத்திலே பங்கு கொண்டுள்ள அனைத்து வேதாத்திரிய உறுப்பினர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களையும் வாழ்த்தினையும் உரித்தாக்கிக் கொள்கின்றேன். வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனை நிறைவும் முழுமையும். இது என்ன, நிறைவு அப்படின்னு சொன்னாலும் முழுமை அப்படின்னு சொன்னாலும் ஒண்ணுதானே? ஏன் நம்ம நிறைவும் முழுமையும் அப்படின்னு சொல்ற மாதிரி கொஞ்சம் கொடுத்துருக்கோம் தத்துவம் அப்படின்னு சொன்னா, ஒரு உதாரணம் சொன்னா, இப்ப நம்ம ஒரு கடல் எண்ணெய்ன்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். அதனால ஏன்னா நமக்கு லேடிஸ்க்கு எல்லாமே அடுப்புலதான் தெரியும். கடல் எண்ணெய்ன்னு சொன்னோம். ஆனா இப்ப எல்லாம் இந்த செக்கு எண்ணெய்ன்னு சொல்றாங்க பாருங்க, அதுவும் இருக்குல்ல. ஏதோ கொஞ்சம் டிஃபரன்ஸ் அதுக்கு இருக்க தானே செய்யுது. சரி, என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கிறத நம்ம நிச்சயமா ஒவ்வொருவரும் நம்முடைய அறிவின் துணை கொண்டு நம்ம சிந்திக்க இருக்கின்றோம். நிறைவுக்கும் முழுமைக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லக்கூடியத கொஞ்சம் நம்ம ஒரு கேள்வியோடு ஆரம்பிப்போம். அந்த கேள்விக்கான பதில் நம்ம ஒவ்வொருவரும் நிச்சயமா உணர இருக்கின்றோம். அருட்தந்தையினுடைய வாழ்வு நிறைவா முழுமையா? இப்போ ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு பதில் இருக்கும். அந்த எல்லா பதிலையும் நம்ம மனதுக்குள்ளாக வைத்துக் கொள்வோம். அதன் பிறகு நம்ம இறுதியில நம்ம பார்க்கலாம். இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம நிறைவு அப்படின்னு சொன்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம எதை நிறைவு அப்படின்னு சொல்றோம்? ஒவ்வொருவருக்கும் நம்ம அடிப்படை தேவைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உணவு, உடை, இருப்பிடம், இது எல்லாமே நம்ம எப்படி நினைக்கின்றோமோ, நான் எப்படி என்னுடைய மனதுல ஒரு ஜட்ஜ்மெண்ட் வச்சிருந்தேனோ அது மாதிரியே நல்லா அமைஞ்சிடுச்சு அப்படின்னு சொன்னா அது ஒரு நிறைவு. நீ என்னோட குழந்தைங்க, அவங்க நான் என்ன எண்ணினேனோ அதே போல அவர்களுடைய வாழ்வும் என்னுடைய எண்ணத்திற்கு ஏற்றாற் போலவே அப்படி அமைஞ்சிருந்தா அதுவும் ஒரு நிறைவு. இப்ப எல்லாம் நல்ல ஒரு செல்வ, ஒரு பேங்க் பேலன்ஸ்,
ஆனாலும் நீங்க எதெல்லாம் நீங்க மனதுல ஒரு நிறைவு அப்படின்னு சொல்ற மாதிரி நீங்க நம்ம நினைச்சிருக்கோமோ அது எல்லாமே நமக்கு ஒரு அந்தந்த காலகட்டத்துல அதெல்லாம் நடந்து முடிகின்ற பொழுது ஏற்படக்கூடிய ஒரு மனநிலை அப்படின்னு சொல்லக்கூடியத நம்ம நிறைவுன்னு சொல்றோம் இல்லையா? சரி. இப்ப நீங்க எதையெல்லாம் நல்லா நிறைவா இருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கின்ற பொழுதே அந்த எண்ணம் முடியறதுக்குள்ளாகவே நமக்கு ஒரு ஒரு பயம் அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாருக்குமே வரும் பாருங்க. நான் நல்ல நிறைவா இருக்கேன். உடல் ரீதியாக, மன ரீதியாக, பொருள் ரீதியாக, அறிவு ரீதியாக, அதுலயும் இன்னும் நல்ல நான் மனவளக்கலையில நல்ல முறையில இணைத்துக் கொண்டு என்னுடைய வாழ்வினை டே பை டே ஒவ்வொரு நாளாக அல்லது இன்னும் சொல்லப்போனா ஒவ்வொரு மணித்துளியாக என்னை நான் உயர்த்தி கொண்டிருக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு நிறைவான நிலையில நான் இருக்கின்றேன். இது மறுக்க முடியாத உண்மை. பட் இந்த நிறைவு எனக்குள்ளாக எழுகின்ற பொழுதே கூடவே நமக்கு ஒரு எண்ணம் வரும். இந்த நிறைவு அப்படியே நீடிக்கணும். நீடித்திருக்குமா? இது இன்னும் மேலும் தடைப்படாத அளவுக்கு இது அப்படியே வந்துட்டே இருக்குமா? அல்லது இன்னும் இதே நிலையினை என்னுடைய குழந்தைங்க, இன்னும் வரக்கூடிய என்னுடைய பேர குழந்தைங்க, அவங்க எல்லாருமே இதே இன்பத்தினை அல்லது இதே நிறைவினை அப்படியே அனுபவிப்பாங்களா? இல்லையா? அப்போ நான் ஒரு நிறைவு நிலை, நிறைவு அப்படின்னு சொல்லக்கூடியதை நான் அடைகின்றேன், நிறைவாக இருக்கின்றேன் அப்படின்னு சொன்னா எனக்கு அந்த பயம் அப்படின்னு சொல்லக்கூடியது அல்லது இந்த ஒரு எண்ணம், நான் செகண்டரியா சொன்ன எண்ணம் அப்படிங்கிறது எனக்கு வரக்கூடாது. ஆனா அது வராம இருக்குமா? எனக்கு வந்ததுனால தான் நான் உங்களுக்கு சொல்றேன். இல்ல ஒருவேளை நல்ல ஒரு உயர்ந்த நிலையில இருக்கக்கூடியவங்களுக்கு வராமலும் இருக்கலாம். ஆனா பொதுவா எல்லாருக்கும் வரக்கூடியது இந்த ஒரு எண்ணம் அப்படின்னு சொல்லக்கூடியதும். அப்ப இது எப்படி நம்ம நிறைவுன்னு எடுத்துக்கிறது? அப்ப நிச்சயமா இந்த ஒரு நிறைவான நிலைக்கு மேம்பட்ட ஒரு நிலையும் இருக்கு. சோ அப்ப அந்த நிலையினை நான் சிறப்பான முறையில நான் உணர்ந்து கொள்ளுகின்ற பொழுது அப்ப நிச்சயமா இந்த நிறைவுக்கு நான் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய இடம் முழுமை. அப்போ முழுமை அப்படின்னு சொல்லக்கூடியத நம்ம கொஞ்சம் முதல்ல அதை பத்தி நம்ம கொஞ்சம் ஒரு ஆராய்ச்சிக்கு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். நமக்கு தெரியும், ஒரு சப்போஸ் ஒரு புள்ளி, அந்த புள்ளியில இருந்து ஒரு கோடு போட்டுக்கிட்டே போறோம். திருப்பி மீண்டும் அந்த புள்ளியோடு இணைதல் அப்படின்னு சொல்லக்கூடியதான் ஒரு முழுமையா இருக்க முடியும் இல்லையா? ஒரு சர்க்கிள். அப்ப எங்க நம்ம ஆரம்பிச்சோமோ அங்கேயே மீண்டும் நாம் வரக்கூடிய ஒரு தன்மை அப்படின்னு சொல்லக்கூடியதான் நம்ம ஒரு முழுமை அப்படின்னு சொல்றோம். இப்ப நம்முடைய மனவளக்கலையில நம்ம முழுமை நல வாழ்விற்கு மனவளக்கலை யோகா அப்படிதான் நம்ம டாபிக் கொடுக்கிறோம். நிறைவான வாழ்க்கை அப்படின்னு சொல்லல. மனவளக்கலையினுடைய ஒரு அங்கம் தவம், தற்சோதனை, குணநலப்பேறு, முழுமை பேறு. அப்ப முழுமை பேறு அப்படிங்கறதான் அருட்தந்தை கடைசியா வச்சிருக்காங்க. முழுமை அப்படின்னு அப்படியே வைக்கல, அந்த முழுமை பேரு அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், பேரு அப்படின்னு சொல்லி சொன்னாலே செல்வம்.
இல்லையா? 16 பேறுகள், மக்கட்பேறு. அதான் இப்ப பேருனா நம்ம அடையக்கூடிய ஒரு செல்வம். அப்ப இந்த முழுமை அப்படின்னு சொல்லக்கூடியதும், நான் எப்பாடுபட்டாவது இந்த முழுமை அப்படின்னு சொல்லக்கூடிய செல்வத்தினை, இந்த பேற்றினை நான் பெற்றாக வேண்டும். நம்முடைய மனவளக்கலையில இருக்கக்கூடிய நம்ம எல்லோரும் நல்ல அழுத்தமாக நாம் நம்முடைய மனதிற்குள்ளாக நாம் கொள்ளக்கூடிய ஒரு முதல் எண்ணம் அப்படின்னு சொல்லக்கூடியது முழுமை பேறு. பேருனா ஒரு பெரிய செல்வம், அது ஒரு பொக்கிஷம். அந்த அத்தகைய பேற்றினை நான் அடைய வேண்டும். மனிதர்களாக இருக்கக்கூடிய எல்லோரும் அடைய வேண்டும். அதுலயும் நம்ம மனவளக்கலைகள், அதுல இருக்கக்கூடிய நாம் நிச்சயமாக அதை உணர்ந்திருத்தல், அதை பெற்றிருத்தல், அதை எப்பாடுபட்டாவது அனுபவித்து அந்த உணர்வினை நாம் பெற வேண்டும். அத்தகைய ஒரு பேறு பெற்றது இந்த முழுமை. சரி, ஏன் நம்ம முழுமை பேறு அப்படிங்கறத ஏன் நம்ம அவ்வளவு கஷ்டப்பட்டு பெற வேண்டும் இல்லையா? முழுமை அப்படின்னு சொல்லக்கூடியது அழகானது. எப்படி? ஒரு முழு நிலா, பரந்த வானம், நல்ல ஒரு அழகான நீரோடை, மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நிழலே. அப்போ முழுமை அப்படின்னு சொல்லக்கூடியத நாம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அது அவ்வளவு அழகானது. ரெண்டாவது, அப்ப இப்ப நான் சொன்ன அனைத்துமே, ஒரு பரந்த வானமாகட்டும், ஒரு நீரோற்றமாகட்டும், ஒரு நல்ல ஒரு அற்புதமான நிலவாகட்டும், நம்ம திருஞான சம்பந்தர் சொன்ன மாதிரி மாசில் வீணையும் மாலை மதியமும் ஒரு சூரிய உதயம், அது பார்க்கறதுக்கு நம்ம கன்னியாகுமரி எல்லாம் போறோம் இல்லையா? ஒரு சந்திரோதயம். இப்ப இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அழகானது மட்டும் அல்ல, எல்லாவற்றையும், யாரையும், அதை யார் பார்க்கிறாங்களோ, அதை யார் அனுபவிக்கிறார்களோ, அவர்கள் எல்லோரையும் தன்னை நோக்கி தனக்குள்ளாக ஈர்க்கக்கூடிய ஆற்றல் படைத்தது இல்லையா? முழுமை அழகானது மட்டும் அல்ல, எல்லாவற்றையும் ஈர்க்கக்கூடிய ஆற்றல் படைத்தது. இப்ப நான் முழுமை பேறு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முழுமை நிலையினை நான் அடைகின்ற பொழுது நம்ம எல்லாருமே நல்லா அழகா இருக்கணும்னு நினைப்போம். அதே சமயத்துல நம்ம எல்லோரும் சூழ்ந்து நம்முடைய பேச்சா இருந்தாலும் சரி, அல்லது நம்முடைய செயலா இருந்தாலும் சரி, அதை எல்லாரும் நல்லா பாராட்டணும்னு நினைப்போம். அப்ப நம்ம எல்லாரும் நம்மால கவரக்கூடியவர்களாக அல்லது நான் கவரக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எண்ணுகின்றோம் இல்லையா? அது தவறு அல்ல. அப்ப நம்ம என்னவாக இருந்தா இந்த ரெண்டுத்தையுமே நான் பூரணமாக அனுபவிக்க முடியும்? இந்த அழகையும் ஈர்க்கக்கூடிய தன்மையும் முழுமை நிலையிலே நான் இருந்தால் அது இயல்பாக அமையுமா இல்லையா? இப்ப நம்ம சொன்ன உதாரணங்கள் எல்லாமே முழுமைத்தன்மை இல்ல இருக்கக்கூடிய காரணத்தினால
அதனுடைய இயல்பாக அது இருக்கு. அப்ப நாமும் நல்லா நீங்க நல்லா அழகா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா, அதே சமயத்துல நல்ல எல்லாருக்கும் ஒரு அட்ராக்டிவா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சோம் அப்படின்னு சொன்னா, வேற என்ன ஒண்ணுமே செய்ய தேவையில்ல. எந்த நிலைப்பாட்டினை நீங்க கை கொண்டா போதும். முழுமைத்தன்மையினை கை கொண்டா போதும். ஒரு நிறைவாவது எனக்கு கொஞ்சம் புரியுது. ஆனா இந்த முழுமை அப்படின்னு சொல்லக்கூடியது இன்னும் நல்லா நம்மால உள்வாங்கிக் கொள்ள முடியல. கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம நிச்சயமா அதை முழுமையாக நாம் அனுபவிக்கத்தான் இருக்கோம். சரி. இப்ப நம்மோட வீட்டுல ஒரு மரம் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஏதோ ஒண்ணு ஒரு வேப்ப மரமோ அல்லது ஒரு எலுமிச்சை மரம் இல்ல ஒரு முருங்கை மரம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு மரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப அந்த மரம் நல்லா காய்த்து அந்த காய்கறிகள் மற்றவர்களுக்கு பயனாகின்ற பொழுதுதான் அந்த மரம் முழுமை பெற்றதாக அர்த்தம். எங்க வீட்டுல ஒரு எலுமிச்சை மரம் இருந்துச்சு. அது காய்க்கல. எங்க பாட்டி செருப்பு இருக்குல்ல, அந்த செருப்பு அதுக்கு கட்டுவாங்க. நாங்கெல்லாம் அப்ப சின்ன பசங்க. அப்ப என்ன பாட்டி நீ செருப்பு கொண்டு போய் எலுமிச்சை மரத்துல கட்டுற அப்படின்னு சொன்னா, எங்க பாட்டி சொல்லுவாங்க, அதாவது அது வெட்கப்படுமா. நம்ம இந்த மாதிரி ஏன்னா அவ்வளோ அவங்களுக்கு எழுத்து படிப்பு எதுவுமே தெரியாது. அப்ப அவங்க சொல்லுவாங்க, அது வெட்கப்படும், வெட்கப்பட்டுக்கிட்டு அது காய்க்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த அளவுக்கு அந்த அந்த உணர்வோடு அவங்க ஒன்றி இருந்திருக்காங்க பாருங்க. அப்ப அந்த மரம் காய்க்கல அப்படின்னு சொன்னா, அப்ப நம்ம அதை என்ன செய்வோம்? கொஞ்ச நாள்ல இது காய்க்கல, அதனால அதை பேசாம நம்ம என்ன செஞ்சிடலாம், வெட்டிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வெட்டிடுவோமா இல்லையா? ஏன்னா அதுக்கு எதுக்குமே அது பயன்படல அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம ஒரு முடிவுக்கு வந்துடுறோமா இல்லையா? விறகுக்காவது பயன்படட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்துடுறோமா இல்லையா? அதே நல்ல காய்க்கக்கூடிய மரமா இருந்தா அடுத்த வருஷம் அந்த காய்க்காக நம்ம எதிர்பார்த்திருப்போம். ரொம்ப நல்லா இருக்கு, சுவையா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாத்துக்கும் கொடுப்போம். பல பேர் அதனால பயன் பெறுவார்கள். அப்ப அதைத்தானே நம்ம ஒரு முழுமையான ஒரு மரம் அல்லது ஒரு முழுமை அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம எடுத்துக்கொள்றோம். அப்ப அதே போலதானே இயற்கையில நாம எதை எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னு சொன்னாலும் கண்டிப்பாக எல்லாமே மற்றவர்களுக்கு பயன்படக்கூடிய விதத்துல தான் அமைஞ்சிருக்கு. மனிதர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நாமும் இயற்கையினுடைய ஒரு அங்கம்தான். அப்ப நான் முழுமையாக இருக்கணும் அப்படின்னு சொன்னா நான் மட்டும் அல்ல, என்னுடைய அறிவாகட்டும், என்னுடைய மனம் ஆகட்டும், என்னுடைய உடலாகட்டும், இது மற்றவர்களுக்கு பயன் பெறுகின்ற பொழுதுதான் முழுமைத்தன்மையை அடைகின்றது. இது நம்ம நல்ல நுட்பமாக ஆழமாக நல்ல நம்ம புரிந்து கொள்ளணும். அப்போ இயற்கையில இருக்கக்கூடிய எல்லாமே அப்படி பயன்பெறுகின்ற பொழுது அப்ப நாமும் நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய பிறப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மையும் அப்ப இந்த முழுமையை நோக்கிதானே நான் அமைத்துக் கொள்ளணும் இல்லையா? நல்ல காய்ச்சு நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த மரம் ஒரு நல்ல நிறைய காய் காய்ச்சிருக்கு அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த காய்களையும் கனிகளையும் யார் அனுபவிக்கின்றார்? மற்றவர்கள் அனுபவிக்கின்ற பொழுது அப்பதான் சொல்லுவாங்க. அதாவது அந்த அந்த மரத்துல இருந்து பறிச்சு பறிச்சு நம்ம கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன்,
அப்ப மரம் இன்னும் நல்லா நிறைய காய்ச்சிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நாம மனிதர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம, அப்ப நம்ம எப்ப முழுமை அப்படின்னு சொல்லக்கூடிய விதமாக இருக்கோம் அப்படின்னு சொன்னா, அப்ப கண்டிப்பாக மற்றவர்களுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய விதத்துல நான் பயன் பெறுகின்ற பொழுதுதான். அப்ப நாம் பயன் பெறலையா அப்படின்னு சொன்னா, நிச்சயமா நம்ம பயன் அடைந்து கொண்டுதான் இருக்கின்றோம். அந்த முழுமையில தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். யாரும் தனக்காக அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம வாழுவதாக இல்லை. மற்றவர்களுக்காகத்தான் வாழ்கின்றோம். அப்ப அது எங்க நம்ம கொஞ்சம் நம்ம விடுறோம் அப்படின்னு சொன்னா, நம்ம இந்த ஒரு பவுண்டரின்னு சொல்லக்கூடிய விதத்திலேயே கொஞ்சம் நம்ம இருக்கோம். அப்ப இந்த பவுண்டரியில இருந்து கொஞ்சம் நம்மை நாம் நல்ல முறையில உயர்த்தி கொள்ளக்கூடிய ஒரு தன்மையினை நம்ம ஒவ்வொருவரும் இயற்கையை பார்த்து நம்ம இன்னும் நுட்பமாக உணர்ந்து கொள்ளுதல் முக்கியம். அதுதான் முழுமைத்தன்மை, அதுதான் முழுமை பேறு என்று சொல்லக்கூடிய நுட்பத்தினை நம்ம நல்ல சிறப்பா நம்ம புரிந்து கொள்ளுதல். அருட்தந்தை சொல்லக்கூடியது, நம்ம இயற்கை அல்லது இறைநிலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, வேகம், விவேகம் இல்லையா? வேகம்னா ஆற்றல், விரைவு. விவேகம்னா அறிவு. இப்போ நம்மிடத்துல இது ரெண்டுமே அடக்கமாக இருக்கக்கூடிய தன்மை. அறிவும் இருக்கு, ஆற்றலும் இருக்கு. இப்ப இந்த அறிவும் ஆற்றலும் எப்ப முழுமை பெறும்? செயலுக்கு வருகின்ற பொழுதுதான் முழுமை பெறும். நீங்க இருந்தாலும் இணருத்தும் நாரா மலரணையர் இல்லையா? ஒரு பூ அது நல்ல வாசமா நல்ல நிலையில அந்த வாசனை பலருக்கு அது ஒரு இன்பத்தை கொடுக்கிற மாதிரி இருக்கின்ற பொழுதுதான் அது நல்லதா இருக்க, அது சிறப்பானதா இருக்க முடியும். சப்போஸ் அந்த வாசனை இல்லை அப்படின்னு சொன்னா, அப்ப அதுக்கு அது ஒரு முழுமைன்னு சொல்ல முடியுமா? இல்லையா? மலர்னாலே வாசனை அப்படின்னு சொல்றது தானே. அப்ப அதே போல நம்ம நம்முடைய வாழ்வு அப்படின்னு சொல்லக்கூடியதும், இப்ப அந்த முழுமைத்தன்மை அப்படின்னு சொல்லக்கூடியத எப்ப நம்மால பெற முடியும் அப்படின்னு சொன்னா, அறிவும் ஆற்றலும் அடக்கமாக பெற்றிருக்கக்கூடிய நாம் அதை செயலுக்கு கொண்டு வருகின்ற பொழுதுதான், செயல் அப்படின்னு சொல்லக்கூடியது மலருகின்ற பொழுதுதான், அப்ப இந்த நிகழ்வு, இந்த ஒரு மனிதன் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்முடைய பிறப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு முழுமை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைப்பாட்டினை அடைய முடியும். அறிவு, ஆற்றல், செயல். அப்ப இந்த செயல் அப்படின்னு சொல்லக்கூடியதையும் இன்னும் நுட்பமாக அருட்தந்தை நல்ல ஒரு முக்கோணம் போட்டு நமக்கு காட்டியிருப்பாங்க. தான் அப்படின்னு சொல்லக்கூடியது இயற்கை அல்லது இறைவனுடைய தன்மைதான் அறிவு, ஆற்றல் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்ப இந்த அறிவையும் ஆற்றலையும் செயல்படுத்தக்கூடிய வல்லமை பெற்றவன் மனிதன் இல்லையா? தான், இயற்கை, சமுதாயம். அப்ப தான் அப்படின்னு சொல்லக்கூடிய நமக்குள்ளாக இந்த இறைத்தன்மைகளை அடக்கமாக பெற்றிருக்கக்கூடிய நான், அப்ப இதுல மட்டுமே மலர்ச்சி உருவதற்கு, இதிலே நான் முழுமை பெறுவதற்கு எனக்கு பயிற்சி முறைகளை இல்லையா அருட்தந்தை கொடுத்திருக்காங்க இல்லையா? குறை போக்கும் குண்டலினி தவத்தின் மூலம் குவிந்து மனம் உயிரோடு உறையும் மறைபொருளாம் அறிவு அதன் முழுமை பெற்று மா அமைதி அனுபவிக்கும் நிலைக்களமாம் இறைவனது திருநிலையில் இணையும். அப்போ இன்ப துன்ப விருப்பு வெறுப்பு இவை கடந்து நிறைவு பெறும் தீய வினை அகலும் வாழ்வில் நிகழுவதெல்லாம் பேரின்ப ஊற்றாய் மாறும். எப்போ?
நமக்கு பயிற்சி கொடுத்திருக்காங்க. மனவளக்கலை அப்படின்னு சொல்லக்கூடியதன் மூலமாக என்னுடைய வேகத்தையும் விவேகத்தையும் வளர்த்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மையினை எனக்கு கொடுத்திருக்காங்க. அப்ப இந்த ரெண்டையும் வைத்து எது எது வரணும் எனக்கு? செயல் தன்மை வந்து அப்படின்னு சொல்லி செயல் புரியக்கூடிய தன்மை வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாதான் கண்டிப்பா அப்ப என்னுடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு முழுமைத்தன்மை, முழுமை பெற்ற நிலை அப்படின்னு சொல்லக்கூடிய விதமாக என்னால் அடையப்பட இயலும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா நான் தனியாக இயற்கை உணர்ந்திருந்தாலும் கூட அந்த செயல் அப்படின்னு சொல்லக்கூடியது மலரவில்லை அப்படின்னு சொன்னா அதனால எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. அப்ப நம்முடைய அருட்தந்தை அவர்களும் அவர்களிடத்துல அவருடைய அறிவிலே ஏற்பட்ட ஒரு மலர்ச்சி, அதன் காரணமாக அவர் செயலுக்கு வந்தார். செயலுக்கு வருகின்ற பொழுது எவ்வளோ அதுல துன்பங்கள், நம்முடைய மகரிஷினுடைய எனது வாழ்க்கை விளக்கம் படிச்சோம் அப்படின்னு சொன்னா நமக்கு நல்ல முறையில தெரியும். எவ்வளோ சிக்கல்கள், எவ்வளோ இடைஞ்சல்கள், எவ்வளோ ஒரு போராட்டங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம். ஆனா அது எல்லாத்தையும் தாண்டி அவர் இந்த சமுதாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில அந்த செயல்பாட்டுக்கு வந்ததன் காரணமாகத்தான் இன்றைக்கு நாம் இதை அனுபவிக்கின்றோம் அப்படின்னு சொன்னாலே, இந்த அவருடைய செயல்பாடு இல்லை அப்படின்னு சொன்னா முடியுமா? அப்ப மனவளக்கலை அப்படின்னு சொல்லக்கூடியத அவர்கிட்ட இருந்து பெற்றிருக்கக்கூடிய நாம் இனி நம்முடைய செயல்பாடு அப்படின்னு சொல்லக்கூடியதை நம்ம நல்ல முறையில சிறப்பான முறையில நம்ம ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா நீங்க வேற எதுவுமே செய்யவே தேவையில்லை. இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு ஏற்படும் அமைதி. அப்ப அதுல நிறைவாய் நிற்க அதுல நம்ம நிலைச்சு நின்னோம் அப்படின்னு சொன்னாலே போதும். இன்னொரு இடத்துலயும் சொல்லுவாங்க அருட்தந்தை, திட்டமிட்டு அறம் ஆற்றி தூய்மை அறிவில் உடலில் பெற்றுவிட்டால் தீய வினை அகலும், புலன்மயக்கம் தாண்டிடலாம். இதெல்லாம் ஒரு மந்திரங்கள். நம்ம அதுக்காக தானே நம்ம செயல் அப்படின்னு சொல்லும் போது அதுக்காக தான் நம்ம கர்மயோகம் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் கொடுத்திருக்காங்க. திட்டமிட்டு அறம் ஆற்றி தூய்மை அறிவில் உடலில் பெற்றுவிட்டால் அப்ப நம்ம இடத்துல நம்ம முழுமை பேரு அப்படின்னு சொல்லக்கூடியதை நான் அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னா அப்ப கண்டிப்பாக ஒரு திட்டமிடலோடு அறம் ஆற்றக்கூடிய அந்த ஒரு செயல்பாட்டு தன்மையினை நான் உணர்ந்து கொள்ளுதல் என்று சொல்லக்கூடியது ரொம்ப முக்கியம். சோ அப்ப நம்ம முழுமை அப்படின்னு சொல்லக்கூடியது அழகானது, தன்னை நோக்கி எதையும் ஈர்க்கக்கூடிய ஆற்றல் படைத்தது, அறிவும் ஆற்றலும் அடக்கமாக பெற்றிருக்கக்கூடிய நான் என்றைக்கு செயல் கண்டிப்பா என்னுடைய செயல் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னுடைய அந்த பவுண்டரின்னு சொல்லக்கூடிய நிலையை கொஞ்சம் தாண்டி நம்ம நிச்சயமா சமுதாயம் நோக்கி நாம கண்டிப்பா நம்முடைய அந்த நிலைப்பாட்டினை நான் உயர்த்தி கொள்ளுகின்ற பொழுது அப்போதுதான் நான் இந்த பிறவி எடுத்ததனுடைய ஒரு நோக்கம், அந்த ஒரு அருட்தந்தைக்கு நான் கற்றுக்கொண்ட அந்த ஒரு தெளிவு அப்படின்னு சொல்லக்கூடிய என்னுடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடியதுதான் முழுமை பேறு. மற்றவருக்கும் அறம் ஆற்றும் மாண்புமிக்க எந்தன் மனைவியை நான் மதிக்கின்றேன், வாழ்த்தி மகிழ்கின்றேன். எப்போ வாழ்த்துறாங்க, எப்போ மதிக்கிறாங்க? மற்றவர்க்கும் அறம் ஆற்றும் மாண்புமிக்க மனைவியை நான் மதிக்கின்றேன். அப்ப அப்படிப்பட்ட ஒரு முழுமைத்தன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பேற்றினை நம்ம நிச்சயமா நம்ம கண்டிப்பா நம்ம உணர்ந்து கொள்ளணும். அதுல நல்ல ஒரு நிறைவு அப்படின்னு சொல்லக்கூடியதை நம்ம காணணுமா இல்லையா? அதுதானே மனித பிறவியினுடைய ஒரு நோக்கம் அல்லது ஒரு லட்சியம் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரி, இப்ப நம்ம அதற்கும் அருட்தந்தை அவர்கள் நமக்கு நல்ல ஒரு வழிமுறை, நமக்கு நல்ல நிறைய சொல்லி கொடுத்திருக்காங்க. பட் அதுல நம்ம ரொம்ப நுட்பமா நம்ம நல்ல ஆழ்ந்து நீங்க ஒவ்வொன்னையும் நீங்க நல்ல ஒரு உங்களுடைய சிந்தனை உங்களுடையதாக்கி கொள்ளுகின்ற பொழுதுதான் அப்ப எல்லாத்துலயுமே நம்ம அதை முழுமையாக நம்மால உணர முடியும்.
ரொம்ப சாதாரணமானதுதான். ஒவ்வொரு தவத்தினுடைய ஒரு ஆரம்பத்திலையும் நம்ம சொல்லுவோமா இல்லையா? அருட்பேராற்றல் என் உடலிலும் உயிரிலும் அலையலையாக பாய்ந்து கொண்டிருக்கின்றது. இதை நாம ஒவ்வொரு நாளும் சொல்லி 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 சொல்லிதான் நம்ம தவத்தினை ஆரம்பிக்கின்றோம். இனி நாளைக்கு இந்த தவத்தினை நீங்க ஆரம்பிக்கும் போது நிச்சயமா இந்த வார்த்தைக்கான பொருள் மாறி இருக்கும். அருட்தந்தை இறைநிலை பற்றி சொல்லும்போது சொல்லுவாங்க, ஒரு டம்ளர் தண்ணி, இந்த தண்ணிக்குள்ள ஒரு பஞ்சு. இப்ப பஞ்ச தண்ணிக்குள்ள போட்டோம் அப்படின்னு சொன்னா தண்ணி முழுக்க பஞ்சு இழுத்துக்கொள்ளும். பஞ்சுக்குள்ள தண்ணியா, தண்ணிக்குள்ள பஞ்சா? இது எல்லாமே நம்ம ஒரு லட்சம் தடவை கேட்டிருப்போம். நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. நம்ம எல்லாருமே கேட்டிருப்போம். எந்த அளவுக்கு அதை உள்வாங்கி இருக்கின்றோம்? இது நாம உள்வாங்கி கொண்டோம்னா அதுதான் முழுமை. ஒரு டம்ளர் தண்ணிக்குள்ள பஞ்சு, பஞ்சுக்குள்ள தண்ணியா, தண்ணிக்குள்ள பஞ்சா? இது என்ன கேள்வி இல்லையா? கொஞ்சம் அறிவு சார்ந்த பெருமக்களே, அருட்தந்தை எப்படிப்பட்ட ஒரு நுட்பத்தினை நமக்கு அமைச்சு கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறத ஒவ்வொருவரும் நம்ம உணர்ந்து கொள்ளணும். அப்படியே ஒரு டம்ளர் தண்ணிங்கிறத கொஞ்சம் நீங்க அதை அப்படியே கற்பனை பண்ணிக்கோங்க. ஒரு நல்ல, ஒரு பெரிய அகன்ற இயற்கை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பிரபஞ்சமாக, அந்த பிரபஞ்சத்துக்குள்ளாக நான் ஒரு பஞ்சு மாதிரி அப்படியே மெதுவா. அந்த பஞ்சு யூஸ்வலா என்ன செய்யும்? தண்ணியில இருந்தா தண்ணிக்குள்ள போட்டா தண்ணிக்குள்ள அமிழ்ந்து போகுது. தண்ணி இல்லைன்னு வச்சுக்கோங்க, அந்த பஞ்சு பாட்டுக்கு என்ன செய்யும்? அப்படியே பறக்குமா இல்லையா? எங்கேயாவது போச்சுன்னா எதையாவது ஒட்டிக்குமா இல்லையா? அப்ப அதுல கொஞ்ச நாள் இருக்கும். அப்புறம் மீண்டும் என்ன செய்யும்? எங்கேயாவது ஒரு இன்னும் கொஞ்சம் பலமா காத்தடிச்சதுன்னா வேற எங்கேயாவது பறக்கும், அங்க அப்படியே ஒட்டிக்கும். இதுதானே, இதே மாதிரிதானே நம்முடைய வாழ்க்கையும். நம்ம பூமியில இருக்க நம்முடைய மிதந்து உருண்டு உன்னில் ஆடும் தரம் அறிவே அப்படின்னு சொல்லக்கூடிய விதத்துல இந்த பூமி மிதந்து உருண்டு கொண்டு இருக்கின்றது அப்படின்னு சொல்லி சொன்னா, அப்ப அதே போலதானே நாமும், அந்த பூமி நாமும் மிதந்து கொண்டு உருண்டு கொண்டுதானே இருக்கோம். எங்கேயோ ஒரு இடத்துல எங்க நமக்குள்ளாக நம்ம இருக்கோமோ அங்க அந்த இடத்துல கால் ஊனிட்டு அதுக்கு அப்படியே அங்க என்ன வசதிகள் இருக்கோ அதை நான் அனுபவித்துக் கொண்டு, அப்ப அதுலயும் ஒரு திட்டமிட்டு அறம் ஆற்ற அந்த ஒரு செயல்பாடு, ஒரு தூய்மை உடலில் அறிவில் பெறாமல் நான் ஏதோ ஏன்னா ஒரு அறியாமைதான். அப்ப எப்படியோ கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று சொல்லக்கூடிய வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையிலேயே வாழ்ந்து மேலும் மேலும் அதுல தேவையில்லாத பதிவுகளை இணைத்துக் கொண்டு இப்ப மேலும் இன்னும் பிறவித் தொடரை நீட்டித்துக் கொண்டு நான் ஒரு துன்பத்தையோ துயரத்தையோ அனுபவிப்பது பத்தாது அப்படின்னு சொல்லக்கூடிய விதத்தில் அதை மேலும் மேலும் குழந்தைகளுக்கும் சுமத்தி இந்த சமுதாயத்திற்கும் ஒரு சிறந்த ஒரு நல்ல ஒரு பிரஜையாக இல்லாம இப்படி இதற்காகவா நான் நம்முடைய இந்த ஒரு தத்துவத்தினை நமக்கு அருட்தந்தை கொடுத்தாங்க. இந்த பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லக்கூடியதற்குள்ளாக நாம் ஒரு துளியாக, நான் ஒரு பஞ்சு போல அப்படியே நான் மிதந்து உருண்டு கொண்டு இருக்கக்கூடிய தன்மை. இப்ப கொஞ்சம் நல்ல ஒவ்வொருவரும் நாம உணர்ந்து கொள்ளக்கூடியது, அருட்பேராற்றல் என் உடலிலும் உயிரிலும் அலையலையாக பாய்வதை உணர்கிறேன். இறைநிலை என்று சொல்லக்கூடிய பேர் ஆற்றலுக்கு எதற்குள்ளாகவும் ஊடுருவக்கூடிய தன்மை உண்டு. தனக்குள்ளாகவும் எதையும் ஊடுருவவும் அனுமதிக்கும். பெனிட்ரேஷன் அண்ட் பெர்மியபிலிட்டி. பெனிட்ரேஷன் அப்படின்னு சொன்னா ஊடுருவுதல்,
பெர்மியபிலிட்டி அப்படின்னா தனக்குள்ளாக ஊடுருவ அனுமதித்தல். இறைநிலை, இறைவன் என்று சொல்லக்கூடியவன் ஒரு பாய்ம பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. வெள்ளம். அப்ப என்னை சுற்றிலும் இருக்கக்கூடியது இறைநிலை என்று சொல்லக்கூடிய பேராற்றல். உன்னுள் என்னை வைத்தேன், என்னுள் அவனை இணைத்தான். உன்னுள் என்னை வைத்தேன். பெர்மியபிலிட்டி, உன்னுள். இப்ப நம்ம சொல்றோமா இல்லையா? இப்போ ரொம்ப ஒரு சின்ன பசங்க, ஒரு க அதுவும் இந்த ஒரு எக்ஸ்பெஷலி ஒரு திருமணமாகக்கூடிய அந்த மாதிரி ஒரு திருமணமானவங்க அது மாதிரி சொல்லுவாங்களே இல்லையா? உனக்குள்ளாக நான் இருக்கேன் அப்படின்னு சொல்ற மாதிரி. அப்போ அவர்களுக்குள்ளாக அவர்கள் அடக்கமாக உன்னில் நான் அடங்க அப்படின்னு சொன்னா, உன்னில் நான் அடங்க அப்படின்னா அப்ப அதற்கு அவங்க பர்மிஷன் கொடுக்கணுமா இல்லையா? ஆனா இன்றைக்கு ஒரு உலகிலா நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு செல்ஃபா ஒரு பவுண்டரி. ஒரு சின்ன குழந்தைங்க கூட என்னோட பர்மிஷன் இல்லாம நீ வந்து எனக்குள்ள என்னோட ரூம்குள்ளேயே கூட வராத, என்னோட பர்மிஷன் இல்லாம என்கிட்ட என்ன கேட்காம நீங்க எப்படி முடிவெடுத்தீங்க இல்லையா? என்னைக்காவது இறைநிலை அந்த மாதிரி நம்ம கிட்ட சொல்லியிருக்கா? உன்னிலே நான் அடங்க, உனக்குள்ளாக நான் ஊடுருவ, உனக்குள்ளாக நான் அடங்குவதற்கு என்னை நீ அனுமதித்திருக்கின்றாய். அப்ப எப்பேர் பெற்ற பெருமையினை பேற்றினை நான் பெற்றிருக்கின்றேன். உன்னுள்ளே நான் அடங்க, என்னுள்ளே நீ விளங்க, எனக்குள்ளாக நீ உன்னிடத்துல நான் அடங்குவதற்கும் எனக்கு அனுமதி கொடுத்திருக்கின்றாய், எனக்குள்ளாகவும் ஊடுருவுகின்றாய், என்னுள்ளே நீ விளங்க. இதனால உனக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. எனது தன்மை ஒளிர, சாரி, உனது தன்மை ஒளிர எனது உள்ளம் தூய்மை பெற்றேன். இன்னும் வேறு என்ன வேண்டும்? இப்பேறு பெற்ற பின்னர் எடுத்த மனித பிறப்பு எய்தியதே முழுமை. இதுக்கு மேல இன்னும் என்ன வேணும்? இதை நான் உணர்ந்து கொள்வதனால இதை நான் எப்பேற்பட்டாவது நான் இந்த ஒரு தன்மையினை நம்ம ஒவ்வொருவரும் நான் முதலே சொன்ன மாதிரி இது ஒரு முழுமை பேரு. இது ஒரு பெறுதற்கு அரிய பெரும் செல்வம். இந்த செல்வத்தினை ஏன் நான் பெற்றுக்கொள்ளணும்? அப்படியே கொஞ்சம் அதே நிலைக்கு வாங்க. இறைநிலை என்று சொல்லக்கூடிய பேராற்றல் எனக்குள்ளாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தன்மை. மகிழ்ச்சி இன்னொரு இடத்துல சொல்லு, நம்ம இந்த மாதிரி சொன்னா சொல்லிக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். என்னுள் அவனை இணைத்தான், இறைவனாகி பாடுகின்றேன் இல்லையா? பேரின்ப கழிப்பு அப்படின்னு சொல்லக்கூடியதுல மண்ணான இவ்வரிய மாபெரிய உலகம் இசை மனமுடைய மிகச்சிறிய மனித உரு. ஆனா நான் தான் என்னுள் அவனை இணைத்து இறைவனாகி பாடுகின்றேன். நான் அங்க அவனோட நான் போய் இணைகின்ற பொழுதே என்னை எந்த தகுதிக்கு அவன் உயர்த்துகின்றான்? அதே தன்மைக்கு உயர்த்துகின்றான். அதுதான் முழுமையினுடைய ஒரு பெரிய சிறப்பு. ஊரங்கன நீர் உறவு நீர் சேர்ந்த கால் பேரும் பிரிதாகி தீர்த்தமாம். கடல் இருக்கு, அந்த கடல்ல போய் சாக்கடை தண்ணி கலந்துச்சு அப்படின்னு சொன்னாலும் கூட அது கலந்து முடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னா அப்ப நம்ம ஓடும் போதுதான் சாக்கடை தண்ணின்னு சொல்றோம். கடல்ல போய் அது கலந்துருச்சுன்னா அதுக்கு பேர் என்ன கொடுக்கிறோம்? நம்ம கடல் தண்ணின்னு தானே பேர் கொடுக்கிறோம். அப்போ முழுமை அப்படின்னு சொல்லக்கூடியதை நான் அந்த பேற்றினை நான் உணர்ந்து கொள்ளுகின்ற பொழுது அப்ப அங்க அதோடு நான் அந்த அந்த ஒரு தன்மையினை நான் ஒரு அடி எடுத்து வச்சேன் அப்படின்னு சொன்னா போதும். அதுக்கு ஈர்க்கக்கூடிய ஆற்றல் அது அப்படியே என்னை என்ன தன்மை ஒரு பிளாக் ஹோல் எப்படி ஈர்த்துக்குதோ அந்த மாதிரி இங்க என்ன குறைபாடு என்ன இது அதெல்லாம் அதெல்லாம் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய். அதை பத்தி எல்லாம் அதுக்கு நீ என்ன பண்ண? பஞ்சமா பாதகங்கள் செய்தோரேனும்
என்ன அதெல்லாம் வந்து அதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது அதுக்கு. ஏன்னா அது முழுமை. அப்ப இது நம்ம என்ன செய்யும், அது முழுக்க முழுக்க அதனுடைய தன்மைக்கு நம்மை நாம் மாற்றி வைக்கும். அப்ப அததான் இறைவனாகி பாடுகின்றேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விதத்துல. அப்ப நம்ம நம்முடைய இந்த பேற்றினை நான் பெறுகின்ற பொழுது, கலந்து 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 நிகழ்கின்ற பொழுது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, என்னுடைய உடல் செல்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு இயற்கை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு பேர் ஆற்றல்ல, இது ஒரு பவுண்டரி தான். ஆனா இந்த பவுண்டரிக்குள்ளாக இருக்கக்கூடிய அத்துணை ஆற்றல்களும், நான் இன்னும் ஒரு உதாரணம் சொன்னா உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். இப்ப நம்ம வந்து ஒரு சமைக்கிறோம். சமைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, சமைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு அரிசியா இருந்தாலும் சரி, பருப்பா இருந்தாலும் சரி, அல்லது வேற ஏதாவது ஒரு சில கொட்டைகள் அந்த மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் நம்ம வந்து ஊற வைப்போம். எதுக்காக ஊற வைக்கிறோம்? அது கொஞ்சம் பதப்பட வேண்டும் இல்லையா? அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். பதப்படுத்தல். அப்பதான் அது வந்து நல்ல வேகும். அதுல இருக்கக்கூடிய சத்துக்கள் நமக்கு வந்து நிறைவாக கிடைக்கும். அப்போ அது அந்த ஒரு பதப்படுத்தல் நிகழுகின்ற பொழுது, அப்ப நம்ம அதை எடுத்துக்கொள்ளக்கூடிய நமக்கும் அதனுடைய 100% முழுமையாக அதனுடைய தன்மையினை நாம் அனுபவிக்க முடியும். அப்படிங்கிறதுக்காக தானே நம்ம அதை பதப்படுத்துறோம் இல்லையா? சரி. தண்ணியில தானே ஊற வைக்கிறோம். வேற எதுலயும் ஊற வைக்கிறது இல்லைல்ல. எண்ணெயிலயோ அல்லது வேற என்ன எத்தனையோ இருக்குல்ல, அதுல எல்லாம் நம்ம ஊற வைக்கிறோமா? இல்ல. ஏன் தண்ணியில ஊற வைக்கிறோம்? ஏன்னா தண்ணி தான் அதற்கு ஆதாரமானது. சூரிய வெளி, காற்று இது எல்லாமே இருந்தாலும் கூட தண்ணி நல்ல நீர் நல்ல முறையில நம்ம ஊற்றி 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 தான் அதை நம்ம வளர்த்திருக்கோம். அப்ப அதுல இருந்து வந்ததுனால சோ திருப்பி மீண்டும் நம்ம அதை பதப்படுத்துவதற்கு எதையே நம்ம வந்து நம்ம பயன்படுத்துகின்றோம்? தண்ணியே பயன்படுத்துகின்றோம். ஒரு சில ஒரு சில பயர்கள் அந்த மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் நம்ம வறுப்போம். ஏன்னா வறுத்த ஆற்றல் நல்லா கிடைக்கும் அப்படின்னு சொல்றதுக்காக வேண்டி நம்ம அதை வறுப்போம். அப்ப ஏன் அந்த ஒரு ஹீட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வெப்பத்தினை ஏன் நாம் கொடுக்கிறோம்? அது சூரிய வெளிச்சம் அப்படின்னு சொல்லக்கூடியதுல நல்ல முறையில வளர்ந்திருக்கு. சோ மீண்டும் அதுல இருக்கக்கூடிய ஆற்றலை நான் முழுமையாக பெறுவதற்காக, அதுக்கு நாம அதை பதப்படுத்துறதுக்காக நம்ம அதுக்கு என்ன செய்யறோம்? கொஞ்சம் ஹீட் கொடுக்கிறோம். அப்ப அதனுடைய சுவை அதிகமாக இருக்கும், அதனுடைய பயன் அதிகமா இருக்கும், வாசனை அதிகமாக இருக்கும். இதெல்லாம் நமக்கு லேடிஸ்க்கு நமக்கு தெரிஞ்சிருக்கக்கூடியதுதான். அப்ப எதுல இருந்து மலர்ந்ததோ அத சரி செய்யணும், அதை நிறைவாக்கணும் அப்படின்னு சொன்னா, அப்ப அதை பயன்படுத்தி அதை நான் பதப்படுத்துகின்றேன் இல்லையா? அப்ப இந்த தோற்றத்திற்கு எது மூலம்? இறைநிலை மூலம். அப்ப என்னை பதப்படுத்தணும், நான் என்னை பண்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, ஏன்னா எனக்கு பதப்படுத்துதல் அது வந்து அதுக்கு பதப்படுத்துதல், எனக்கு பண்படுத்துதல். என்னை பண்படுத்த வேண்டும் அப்படின்னு சொன்னா எதனால மட்டுமே முடியும்? இறைநிலையினால மட்டும்தான் முடியும். ஒரு நிறைய பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா, ஒரு ஒரு அதாவது ஏதாவது ஒரு கஷ்டம் ஏதாவது ஒண்ணுன்னா ஒரு சன நேரம் தான் அந்த இறைவனுக்கு. ஒரு சன நேரத்துல எல்லாமே மாறி போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த அந்த ஒரு சன நேரம், அப்ப அந்த இறைநிலை அப்படின்னு சொல்லக்கூடியத அப்ப எனக்குள்ளாக ஊடுருவவும், நான் இறைநிலைக்குள்ளாக பெர்மெபிலிட்டின்னு சொல்லக்கூடிய விதத்துல ஊடுருவி அல்லது அதற்குள்ளாக நான் அனுமதிப்பதற்கும், இந்த நிகழ்வினை நான் ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து தவத்தின் மூலமாக நான் செய்து கொண்டே இருக்கின்றேன். என்ன நம்ம தவத்துல செய்யறோம் அப்படிங்கறத நல்ல நுட்பமா புரிந்து கொள்ளுங்க. நான் பிரபஞ்சத்தோடு, இயற்கையோடு, முழுமையோடு என்னை நான் இரண்டர கலந்து கொண்டே இருக்கக்கூடிய தன்மையினை நான் நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற பொழுது, அப்போ என்னை அறியாமலேயே எனக்குள்ளாக
பண்படுதல் என்று சொல்லக்கூடிய நிகழ்வு நடந்து கொண்டே இருக்கின்றது. அப்போ என்றைக்கு இது நல்ல முறையிலே பண்பட ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு சொன்னா அடுத்த கட்டம் பயன்படுதல். நம்மளால முடியாது. ஒரு குடம் நிறைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அந்த தண்ணி என்ன செய்துதான் ஆகணும், வழிந்து ஓடிதான் ஆக வேண்டும். அப்ப அது பலருக்கு அது அதனுடைய பயனை அது கொடுத்துத்தான் தீர வேண்டும். அப்போ நம்முடைய அறிவு அப்படின்னு சொல்லக்கூடியத நாம் பண்படுத்துவதற்கு இறைநிலை தயாராக இருக்கின்றது. அதை வார்த்தைகளாக அருட்தந்தை நமக்கு கற்பித்துக் கொடுத்திருக்கின்றார்கள். ஆனா அதனுடைய முழுமையான உள் அர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடியதை நம்மால முழுமையாக உள்வாங்கிக் கொள்ளக்கூடிய அளவிற்கு இன்னும் நான் பண்படவில்லை. இல்லையா? வார்த்தையாக தானே சொல்ல முடியும் அவரால. அப்ப நம்ம அதை முழுமையாக உள்வாங்கிக் கொண்டு அனுபவிக்கக்கூடியது யாராகத்தான் இருக்கணும்? நாமத்தான் இருக்கணும். அப்ப நம்ம அந்த மாதிரி நம்ம நல்ல முறையில பண்படுகின்ற பொழுது அப்ப நம்ம கண்ம வினைகள் எல்லாம் கழிந்தன உணர்கின்றேன். அதாவது அருட்தந்தை சொல்லக்கூடியது என்ன இருக்கோ, முன்னை வினையின் முடிச்சை அவிழ்ப்பார்கள், பின்னை வினையை பிடித்து பிசைவார்கள், சென்னியில் வைத்த சிவனருளாலே. யார்? தன்னை அறிந்த தத்துவ ஞானிகள். எப்படி முடியும் அவர்களால? அவர்களுடைய உடல் அப்படின்னு சொல்லக்கூடியதா ஒரு பவுண்டரியே தவிர அவர்களுடைய அறிவு அப்படின்னு சொல்லக்கூடியது இறைவனுடைய முழுமையினுடைய ஒரு தன்மை. அதை பூரணமாக அவர்கள் அனுபவிக்கின்ற பொழுது இந்த உடல் அப்படின்னு சொல்லக்கூடியத நம்ம இந்த சமுதாயத்திற்கும், இந்த அறிவு அப்படின்னு சொல்லக்கூடியதை அந்த முழுமை நிலைக்கும் இறை நிலைக்கும் அவர்கள் முழுமையாக ஒப்புவிக்கின்ற பொழுது அப்ப ஆட்டோமேட்டிக்கா இந்த உடல் பலருக்கு பயன்படக்கூடிய தன்மைக்கு இது ஆட்படும். அருட்தந்தை வாழுகின்ற காலத்திலேயும் செய்தார்கள். இந்த பூத உடல் மறைந்தாலும் கூட நான் முழுமையாக வான்காந்த நிலையிலே கலந்து நிற்கின்றேன். எங்கே உங்களுக்கு எப்போது இடர்பாடு என்று சொன்னாலும் என்னுடைய கையை நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள், உங்களை நான் எங்கு கொண்டு சொல்ல வேண்டுமோ அங்கே நான் கொண்டு செல்லுகின்றேன் என்று சொல்லக்கூடிய வாசகம் உணர்வு பூர்வமானது. அது வெறும் வாசகம் அல்ல, வெறும் வார்த்தை அல்ல. இந்த நிலையினை நாம் ஒவ்வொருவரும் அடைய முடியும். ஏதோ வந்தோம், வாழ்ந்தோம், குழந்தைங்களோட இருந்தோம், அப்ப அப்படியே நம்ம செத்து போறோம் அப்படிங்கிறது இல்ல வாழ்க்கை. இந்த முழுமைத்தன்மை அப்படின்னு சொல்லக்கூடியதை நாம் அருட்தந்தையை போலவே இந்த பூத உடல் அப்படின்னு சொல்லக்கூடியது நிறைவடைந்தாலும் கூட இதே ஆற்றல் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த வான்காந்த களத்துல பரவி நிற்கின்ற பொழுது அப்ப செயல் புரியக்கூடியவர்களோடு நாம் நல்ல நிலையில நாம் இணைத்துக் கொள்ளுகின்ற பொழுது அப்ப பலருக்கும் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய விதத்துல என்னுடைய வாழ்வு அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு பயனுள்ள வாழ்வாக மாறி போகக்கூடிய ஒரு தன்மை. அந்த ஒரு பயன்படக்கூடிய விதத்துலதான் நம்ம ஒவ்வொருவரும் நம்ம இந்த உலகத்துல நம்ம பிறந்திருக்கின்றோம். இதுதான் நம்முடைய வாழ்வினுடைய ஒரு நோக்கம். இத பத்தி நான் சிந்திக்க ஆரம்பித்த பொழுது எனக்குள்ளாக எழுந்த கருத்துக்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் என்னுடைய அறிவிற்கு எந்த அளவுக்கு என்னால உணர்ந்து கொள்ள முடியுமோ அப்படி நான் உணர்ந்து கொண்டதுதான். அடுத்தது சொல்லுவாங்க, நல்ல நல்ல நீங்க நல்ல வாழ்த்துதல் அப்படின்னு சொல்லக்கூடியதையும் நம்முடைய உடல் தான். ஆனா அறிவுன்னு சொல்லக்கூடிய விதத்துல அந்த விரிந்து 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 நம்ம நல்லா பழகி 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 அப்ப அவர்களோடு நான் வாழ்த்துகின்ற பொழுது என்ன வேணுமோ அத்துணையுமே நாம் பெற முடியும். என்ன நமக்கு பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோமோ அதற்கு ஏற்றாற் போலதான் நம்முடைய எண்ணங்கள் மாறி போகக்கூடிய தன்மை. ஆக எவ்வளோ இதனுடைய நன்மைகள் அப்படின்னு சொல்லக்கூடியத நம்ம நல்ல
பூரணமாக நம்ம நல்லா ஒரு ஒன்னொன்னையும் நம்ம அனுபவித்து பார்க்கின்ற பொழுதுதான் அவரவருடைய சூழ்நிலைக்கு ஏற்ப அனுபவித்து பார்க்கின்ற பொழுதுதான் நமக்கு நல்ல முறையில தெரியும். சோ அப்ப உடல்ல பிரச்சனை அப்படின்னு சொல்லக்கூடிய விதத்துல இருந்தாலும் கூட அது எல்லாவற்றையுமே அதே இறைநிலை நமக்குள்ளாக நல்ல முறையில தீர்க்கக்கூடிய தன்மை. இப்ப நம்ம நம்ம என்ன தவறு கொஞ்சம் நம்ம பண்றோம் அப்படின்னு சொன்னா, அப்ப நம்ம ஒரு நல்ல ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லுவார், நல்ல ஒரு உப்பு பொம்மை அந்த ஒரு கடல் தண்ணியில அப்படியே போட்டோம் அப்படின்னு சொன்னா அது என்ன செய்ய ஆரம்பிக்கும்? அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அதை என்ன செய்ய ஆரம்பிக்கும்? கரைய ஆரம்பிக்கும், இல்லையா? ஆனா நாம் செய்யக்கூடிய தவறு, நம்ம அந்த மாதிரி உப்பு பொம்மையாக இருக்கோங்கிறது தெரிந்தாலும் கூட அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ நல்ல ஒரு பிளாஸ்டிக் கவர் போட்டு அந்த பொம்மையை நம்ம கட்டிட்டோம். இப்ப நம்ம தண்ணிக்குள்ள இறங்கணும்னு நினைக்கிறோம், அதுவும் துணிப்பையில கட்டல, நம்ம நல்ல பிளாஸ்டிக் கவர் போட்டு கட்டிட்டோம். அதனால நம்மால கரையணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சோம் அப்படின்னு சொன்னாலும் கூட நம்மால என்ன செய்ய முடியல, கரைய முடியல. எதுதான் ஞாபகத்துக்கு வந்து நிக்குது? இந்த பிளாஸ்டிக் கவரை எப்ப உடைக்கிறது, இந்த பிளாஸ்டிக் கவர்ல இருந்து எப்ப நம்ம வெளியே வர்றது, இந்த பிளாஸ்டிக் கவர் ஒரு தடையாக இருக்கே, என்ன தடைகளோ அதுலயே தான் நிக்குது. இதுவும் அறியாமல் நாம் செய்த பிழை. அதனால அதையும் அந்த முழுமை ஈஸியா உடைச்சு எரிஞ்சிரும். நான் மட்டும் என்னுடைய எண்ணத்திலே முழுமையை பெறுகின்ற பொழுது நான் முழுமை அடையணும், நல்ல நிறைவாக எனக்கு எல்லா வசதிகளையும் எத்துணை கோடி இன்பம் வைத்தாய் இறைவா என்று சொல்லக்கூடிய நிலையில வாழ்க்கையில பின்னி பிணைத்திருக்கின்றாய். அப்ப இது எல்லாத்தையும் நான் நல்ல பூரணமாக அனுபவித்து இந்த அனுபவத்தினை எல்லோரும் பெறுவதற்கு உடல் ரீதியாக, மன ரீதியாக, உயிர் ரீதியாக, பொருள் ரீதியாக என்ன கொடுக்கல அருட்தந்தை? இன்னும் வேற என்ன வேண்டும்? எதுக்கு பயிற்சி கொடுக்கல அருட்தந்தை? சோ அப்படிப்பட்ட பயிற்சி முறைகள் தான் நம்மை நாம் நல்ல முறையில உயர்த்தக்கூடிய ஒரு தன்மை படைத்தது. சோ இந்த பிறவியினுடைய ஒரு நோக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம ஒரு நிறைவடைதல் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைவான வாழ்க்கை நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது அல்ல. இது நாள் வரைக்கும் நம்ம அந்த மாதிரி சொல்லி 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 நம்ம பழகி இருக்கோம். என்னுடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு முழுமையான ஒரு வாழ்க்கை நிலை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைப்பாட்டினை நம்ம ஒருவரும் நம்ம நல்ல முறையில பெற்றுக்கொள்ளுதல் அப்படின்னு சொல்லக்கூடியது முக்கியம். அதற்கான பயிற்சி முறைகளை நமக்கு அருட்தந்தை அவர்கள் மிக அற்புதமாக கொடுத்திருக்கின்றார்கள். சோ நம்ம நல்ல முறையில பயிற்சியில நல்ல முறையில தேர்ச்சி பெறுவோம். அப்போ நம்மை அப்படியே முழுமையாக்கக்கூடிய தன்மை அது நம்மளோட பொறுப்பு கிடையாது. நீங்க பயிற்சி மட்டும் செய்யுங்க, இறைநிலை உங்களை முழுமையாக்கும். அதுதான் தேவை. யாரு நம்ம அதாவது இறைவன் தயாரா இருக்கான்னு சொல்லுவாரு அருட்தந்தை. அப்ப யார் கொஞ்சம் நம்ம அறிவை வைத்து கொண்டா, நான் ஏட்டி நிலைக்கை எண்ணம் அகண்டாகாரம் இயற்கை ரகசியங்கள் மலர்ந்து எழுத்தாய் மாறும், உங்களை அப்படியே அப்படி ஒரு இறைவனாகவே அது தன்மை மாற்றக்கூடிய தன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய. அப்ப நீங்க இப்ப நீங்க இந்த நிலையில நீங்க உங்களுடைய குடும்பம் அப்படிங்கறதுல பாருங்க, என்ன நம்ம நம்ம செய்யக்கூடிய செயல்பாடுகள் நம்ம எப்படி செய்யணும், இன்னும் நான் நல்லா சிறப்பா செய்ய முடியும். அப்ப இது மட்டும் அல்ல, இன்னும் சமுதாயத்துக்கு என்னெல்லாம் செய்ய முடியும். நிறைய பேர் இந்த நிலை உணர்ந்து நிறைய பேர் எவ்வளோ எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. அத்துணை அவங்க எல்லாருமே ரொம்ப அந்த இறைநிலைக்கு ரொம்ப 99%, இன்னொரு 1% கண்டிப்பா அவர்கள் எல்லோருமே முழுமைதான். அப்ப நாமும் அந்த நிலைக்கு நம்ம நல்ல முறையில நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்ளுவோம். சோ இந்த ஒரு நல்ல ஒரு சிந்தனையினை நல்ல ஒரு இந்த நிகழ்விலே வெளிப்படுத்திய இறையர்களுக்கும் குருவர்களுக்கும் இதுகாரும் பொறுமை காத்து செவிமெடுத்த உங்கள் அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய பணிவார்ந்த நன்றிகளையும் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் உரித்தாக்கிக் கொள்கின்றேன். இப்ப சொல்லுங்க, அருட்தந்தையினுடைய வாழ்க்கை நிறைவான வாழ்க்கையா முழுமையான வாழ்க்கையா? அப்ப நம்முடைய வாழ்க்கை நிறைவாக இருக்கணுமா முழுமையாக இருக்கணுமா? நிச்சயமா நீங்க ஒவ்வொருவரும் நல்ல முறையில முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன். நீங்களும் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ வேண்டும் என வாழ்த்தி, அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையட்டும் என்று கூறி
அனைவரையும் மீண்டும் வாழ்த்தி நிறைவு செய்கின்றேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இனி கேள்வி பதில் நிகழ்ச்சியில் செல்வோம். கேள்வியை கேட்கும் விரும்பும் அன்பர்கள் தங்களுடைய கைபேசியை தாங்களே அன்மியூட் செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்கும்போது அது அனைவருக்கும் பயனுள்ளதாக அமையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். முதலாவது அன்பராக டி.எஸ். ராஜாராமன் ஐயா, உங்களுக்கு அன்மியூட் கொடுத்தாச்சுங்க ஐயா, நீங்க கேள்வி கேட்கலாம். அம்மா வணக்கம். வாழ்க வளமுடன் ஐயா, சொல்லுங்க. ராஜாராமன், சென்னை பழந்தாங்கல் பேசுறேம்மா. உங்களுடைய தலைப்பு ரொம்ப வாழ்க அருமை. வளமுடன். நிறைவும் முழுமையும் அப்படிங்கிற தலைப்புல நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. ஆமா. ரொம்ப வருஷமா எங்கிட்ட ஒரு தப்பான நன்றி. எண்ணம் இன்னைக்கு மாத்தி கொடுத்தீங்க. முழுமை பேரு அப்படிங்கிறத நான் இதுவரையில் நினைச்சது வேறு, இன்றிலிருந்து வேறு. ஏதோ இறந்த பிறகு மோஷடனா அப்படிங்கிற ஆங்கிள்லயே நான் போயிருந்தேன். ஆனா இன்னைக்கு நீ சொன்ன விஷயம் ரொம்ப ரொம்ப அருமையான விஷயமா, முத்துக்களால் நிறைந்த மாலை மாதிரி இருந்தது. அருமையான விஷயம், நல்ல விஷயம் சொன்னீங்க. நம்ம அழகா இருக்கணும், நன்றி. மற்றவங்க ஈர்க்க முடியா இருக்கணும், சமுதாயத்தை நோக்கி இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப நல்ல அருமையான கருத்து சொன்னீங்க. நீங்க கொடுத்த உதாரணங்கள், இந்த தண்ணியில பஞ்சில் நீராங்கிறது, அப்புறம் சமைக்கும் போது தண்ணி ஊற வைக்கிறது, பக்குவப்படுத்து, அதெல்லாம் ரொம்ப நல்ல எடுத்துக்காட்டு, நல்ல உதாரணங்கள் கொடுத்தீங்க. நன்றியா. எனக்கு என்ன சந்தேகம்னாக்க, இந்த அருளாற்றல் பாய்ச்சல், அருள் பேராற்றல், அதை பத்தி நீங்க விளக்கம் கொடுக்கும் பொழுது சொன்ன ஒரு வார்த்தையில ஒரு சந்தேகம் இருக்கு. என்னன்னு சொன்னால், பெனிட்ரேஷன், பெர்மியபிலிட்டிங்கிற 2 வார்த்தை யூஸ் பண்ணீங்க. அதுல ஒண்ணு ஊடுருவல், தனக்குள்ளே இன்னொரு பொருளை ஊடுருவல் சொன்னீங்க. அப்போ ஊடுருவ அனுமதி. இப்ப ஏன் டவுட்னா, அருள் பேராற்றல் உடம்புக்குள்ள வந்துடுறது, வந்த பிறகு அதுக்குள்ள எண்ணத்தை ஊடுருவு செய்யும், என்ன போகும் உள்ள? உங்களுடைய பெர்மேபிலிட்டிங்கிறது ரெண்டும் தண்ணி இருக்கு, ஒரு 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 கலர், ஒரு வெள்ளை துணியில கலர் ஏத்துக்குதா, உறிஞ்சுக்குதா இல்லையா? கலர் வெள்ளை துணி இருக்கு இல்லையா, வெள்ளை துணி தண்ணி ஒரு கலர் ஒரு பச்சை கலர்ல போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப துணி முழுக்க வெள்ளையா ஆயிடுதா, துணி முழுக்க பச்சை ஆயிடுதா இல்லையா? ஆமா. அப்ப ரெண்டுக்குமே அங்க அது ரெண்டுத்துக்குமே அது பொருந்தணும்ல. ஒரு நைலான் துணி போட்டீங்கன்னா தெரியாது. தெரியாது. அந்த பச்சை ஊடுருவதற்கு தயாராக இருக்கின்றது. ஆனா இந்த துணியை அனுமதிக்கல. நீங்க நம்ம அந்த மாதிரி இருக்க கூடாதுங்கிறது. ஓஹோ, அப்படியா? நாமும் ஆமா, ரெண்டுமே முக்கியம். நிலை நல்ல ஒரு பேராற்றலாக நல்ல பொதிந்து இருக்கு, ஒரு நிறைவா இருக்கு. அப்ப அது கொஞ்சம் கேப் கிடைச்சிச்சுன்னா என்ன செஞ்சிரும், நமக்குள்ளாக ஊடுருவிடும். அதே சமயத்துல நாமும் அந்த தன்மையை உணர்ந்து அதோட நம்ம லயம் பெறுவதற்கு அது அனுமதி கொடுப்பதற்கும் தயாராக இருக்கு. அத நம்ம தானே பயன்படுத்தி. நல்லா புரிஞ்சுது. ஓகேம்மா, சரி சரி, நன்றிம்மா. அந்த ரெண்டு பெர்மியபிலிட்டி, பெனிட்ரேஷன், அந்த 2 வார்த்தையும் அழுத்தந்தை கொடுத்ததுதான். நல்ல வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன், மிக்க நன்றி. அடுத்த அன்பராக வித்யாலட்சுமி அம்மா, உங்களுக்கு அன்மியூட் கொடுத்தாச்சுமா, நீங்க பேசலாம். வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா வாழ்க வளமுடன். நான் கும்பகோணத்துல இருந்து பேசுறேம்மா, வித்யாலட்சுமி. சொல்லுங்கம்மா. நீங்க இப்ப சொன்னீங்கல்லம்மா, இந்த இவங்களுக்கு ஐயாக்கு சொன்ன ஒண்ணுதான் எனக்கு இன்னும் நல்லாவே புரியுது. ஆக்சுவலா என்னன்னா, நம்ம இறைத்தன்மை நமக்குள்ள வரணும்னா நம்ம கிட்ட இருக்கிற அந்த 6 தீய குணங்கள் போய் நம்ம மனம் விரிந்த நிலையில இருக்கும் போதுதான் அதை நம்ம ஏத்துக்க முடியும். கண்டிப்பா. அந்த மீனிங்ல தான் இப்ப நீங்க சொல்லிருக்கீங்க. ஏன்னா அப்பதான் அந்த ஒயிட் கிளாத், இப்ப நீங்க ஒரு இது சொன்னீங்க, ஒயிட் கிளாத் காட்டனா இருந்தாதான் அது அக்செப்ட் ஆகும். அதே நைலானோ சில்கோ அது அந்த அளவுக்கு அக்செப்ட் ஆகாது. அப்ப நம்ம இறைநிலை எப்பவுமே ரெடியா இருக்கு. ஒரு க்ஷண நேரம்னு கூட நீங்க இப்ப சொன்னீங்க, க்ஷண நேரத்துல நம்மளுடைய வாழ்க்கையே முழுமை பேரடை. இத்தனை நாள் அந்த நிறைவுன்னு சொன்னத நீங்க சூப்பரா சொன்னீங்கம்மா. வாழ்க வளமுடன்.
நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். அப்புறம் அந்த நிறைவுங்கிறத விட அந்த பேருங்கிறதுலதான் ரொம்ப சூப்பரா இருந்தது. நீங்க சொன்னோடுதான் இனிமே தவம் பண்ணும்போது நம்ம இறைநிலை தன்மை உள்ள உணரணும்னா அந்த பிளாஸ்டிக் கவர் சொன்னீங்க பாருங்க, அது சூப்பர் எக்ஸலண்ட்டுமா. நம்மள நாமளே ஒரு தீய சக்திகளா தீய எண்ணங்களா நம்ம கிட்ட இருக்கிற அந்த கர்ம வினைகளை நம்ம சுட்டிட்டு கீழே மூழ்கணும்னு நினைச்சா மூழ்க முடியாது. நம்ம அதுல இருந்து வெளியில வரணும்னா நம்ம எண்ணங்கள்ல முதல்ல வெளியடையணும். அதுக்குதான் இந்த அகத்தாய்வு அகத்தவம் இதெல்லாம் செய்யதான் வருங்கிறத ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கீங்க. மிக்க நன்றி, மிக்க மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. மிக்க நன்றி. அடுத்த அன்பராக கவிதா கோவிந்தராஜன், நீங்க பேசலாமா? உங்களுக்கு அன்மிட் கொடுத்தாச்சுமா? வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா. நீங்க சொல்லுங்க. ஆமா, வாசனை இருந்தாதான் அதோட முழுமை அடைய முடியும்ட்டு. அதே மாதிரி செடிக்கும் காய் காய்ச்சாதான் முழுமை அடைய முடியும்னு சொன்னீங்க. அப்ப மனுஷன் முழுமைன்னு சொல்றோம். அதாவது முழுமை அடைய முடியுங்கிறது இல்லம்மா. ஒரு மரம் இருக்குன்னா நல்ல காய்ச்சி அது நல்ல நமக்கு பயன் தரும் போதுதானே அது அது நம்ம ஒரு நல்ல முழுமையா நல்ல சந்தோஷமா அனுபவிக்கிறோம். ஆமா ஆமாமா. சரி சரி, சொல்லுங்க நீங்க சொல்லுங்க. ஒரு குழந்தை பிறக்கல ஒரு அம்மாக்கா அப்படின்னா எப்படிமா முழுமை அடைய முடியும்? இத நானு அங்க சொல்ல இது இப்படி நீங்க தயவு செஞ்சு அந்த மாதிரி அதை நான் நினைச்சிட்டு இருந்தேன். அதை சொல்ல விட்டுட்டேன். நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க வெறுமனே குழந்தை பிறந்தாதான் முழுமை அடைய. எல்லாம் தவறுமா. இது வேறு, அறிவு வேறு. அதாவது நம்ம அதை நான் யோசிச்சேன். அந்த மரம் உதாரணம் சொன்ன உடனே சொல்லணும்னு நினைச்சேன். நான் கொஞ்சம் மறந்துட்டேன். அதாவது மரம் காய்ச்சா எப்படி முழுமைன்னு சொல்றோம், அது மாதிரி குழந்தை பிறந்தாதானே முழுமை அடைவு. அப்படியெல்லாம் இல்லம்மா, இல்ல. அது அதாவது சும்மா ஜனத்தொகை கம்மியா இருந்த காலத்துல அப்படி அதை சொல்லி சொல்லி அப்படியே நம்மள அப்படி வச்சுட்டாங்க. அப்படி இல்லம்மா, இது உங்களுடைய அறிவுள்ள முழுமை, இது உடல் முழுமை. அது வேறு, இது வேறம்மா. அது டக்குன்னு யோசனை வருது இல்லம்மா. வந்தது இல்ல. இப்படிதான் நம்மள இப்படி வச்சிருக்காங்க சமுதாயத்துல. ஒரு குழந்தை பிறந்தாதான் ஒரு பெண் முழுமை அடைவாள் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. ஏம்மா, ஒரு குழந்தை பிறந்துட்டா முழுமை அடைஞ்சிருவாங்களாமா அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்கம்மா முழுமை அடைஞ்சிருக்கோம் சொல்லிருக்காங்க. அப்படி சொல்லி சொல்லி நம்மள வச்சிருக்காங்க. அது இல்லம்மா, அது இல்ல. நன்றிங்கம்மா. அப்புறம் நீங்க பேசின உரை இதை நிறைய என்னம்மா நீங்க பேசுனதுல நிறைய கடவுள் நம்ம ஒரு கைய பிடிச்சா போயிடுவாரு அப்படி, அதெல்லாம் ரொம்ப அருமையா இருந்ததுமா. நிச்சயமா கேக்குதுங்கம்மா? ஏன்னா எனக்கு கேக்குது ஒரு டவுட் வந்துச்சு. என்னடா செடி வரணும்னா நம்ம அதாவது நம்ம சமுதாயத்துல அப்படி பெரியவங்க நம்ம சொல்லி சொல்லி அப்படி வச்சிருக்காங்கம்மா. ஏன்னா அந்த காலகட்டத்துல குழந்தைங்க ரொம்ப மக்கள் தொகை கம்மியா இருந்தது. மக்கள் தொகை பெருக்கம் வேணும் அப்படின்னு சொன்ன அப்ப ஒரு குழந்தை பிறந்தாதான் முழுமை அடைய முடியும். அப்படி முழுமையா பெண் ஒரு முழுமையாவா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இன்னைக்கு ஸ்டேஜ்ல அந்த மாதிரி இல்லம்மா. வெறும் குழந்தை பெற்றுட்டா மட்டுமே முழுமை அடைய முடியாது. நம்முடைய அறிவுக்கு முழுமை அது வேணும். அப்பதான் நீங்க என்ன எதுக்காக பிறந்தீங்க, இப்படி நம்ம செயல் செய்யணும், இது எல்லாமே தெளிவா நமக்கு புரியுமாம்மா. வாழ்க வளமுடன். மிக்க நன்றி. நன்றி நன்றி. ஏன்னா இது எனக்கு நேர்ந்ததுமா, அதனால நான் கேக்குறேன். சொல்லணும் அதுக்கு மயங்காதீங்க. திருப்பி போகாதீங்க. வாழ்க வளமுடன் அப்படி சொல்றவங்களுக்கு சொல்லிடுங்க. அப்படி அதனால என்ன, முழுமை நல்ல நிறைவா இருக்கேன்னு சொல்லுங்க. அம்மா, குழந்தை பிறந்து எல்லாத்தையும் அனுபவிக்கிறது, குழந்தை இல்லைன்னு சொல்றது ஒரே இது முடிஞ்சு போச்சுமா.
நாங்கெல்லாம் எல்லாத்தையும் சின்ன நாங்க கஷ்டம் அப்படிங்கிறது, அதாவது கஷ்டங்கிறது இல்ல, அதை விட இது ஒரு வகையான ஒரு நல்ல ஒரு நிறைவு அம்மா. வாழ்க அதுவும் வளமுடன். புரியலம்மா. நான் ஒரு பொண்ணை எடுத்து அதுக்கு பேரம் பேத்தி எல்லாம் இருக்குமா? நன்றிமா. சரி, நன்றி அல்லவா. நன்றிமா. நன்றிமா. வாழ்க வளமுடனம்மா. இவ்வளவு நேரம் எனக்கு நன்றிம்மா. நமக்கு வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடனம்மா. வாழ்க வளமுடன்மா. மிக்க நன்றி. அடுத்தது அருள்மணி சுரேஷ் ராஜா, நீங்க பேசலாமா? வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க அம்மா வளமுடன். வாழ்க வளமுடன். கேக்குதாங்கம்மா? கேக்குதுமா. வாழ்க வளமுடன். அங்கேயே இருக்கனே அம்மா. அருள்மணி சுரேஷ் ராஜா பேசுறேன். வாழ்க வளமுடன் அம்மா. வளமுடன்மா. அம்மா வாழ்க வளமுடன். கேக்குதாங்கம்மா? கேக்குதுமா. அம்மா உங்க உரை கேட்டாலே எப்பயுமே புத்துணர்ச்சியா இருக்கும். அதுவும் இன்னைக்கு குழந்தை பெற்றால் மட்டுமே முழுமை பெற இல்ல, அறிவுல முழுமை அடையணும்னு சொன்னது உண்மையாவே நிறைய பேருக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்திருக்குங்கம்மா. ஏன்னா நிறைய வழிகளை சுமந்து இருக்கிறவங்களுக்கு இது ஒரு தைரியமா இருந்திருக்கும். ஆமாங்கம்மா. ரொம்ப நன்றிங்கம்மா. உங்க கூட பேசணும்னு நினைச்சேன். மகிழ்ச்சிங்கம்மா. வாழ்க வளமுடனம்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிம்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக கலைமதி மோகனா, உங்களுக்கு அன்மிட் கொடுத்தாச்சுமா, நீங்க பேசலாம். அம்மா வணக்கம் அம்மா. வாழ்க வளமுடன்மா. வணக்கம். சொல்லுங்கம்மா. வாய்ப்பு கொடுத்ததுக்கும் நன்றிங்கம்மா. அம்மா உங்க பேச்சு ரொம்ப நன்றாக இருந்ததுங்கம்மா. இப்ப நீங்க சொன்னீங்களம்மா நிறைவும் முழுமையும். அதுல எனக்கு கந்தக்கூறு கவசத்துல ஒரு 2 வரி வருமா? உன்னில் என்னை கரைத்திடப்பா, என்னுள் உன்னை காண எனக்கு நீ வரம் அறிவித்திருவாய் அப்படின்னு வரும். அததான் நீங்களும் சொல்லியிருக்கீங்கன்னு நினைக்கிறேம்மா. சரியாம்மா? கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். ஆமா, நானும் உனக்குள்ள போகணும், நீயே எனக்குள்ள வரணும். கண்டிப்பாமா. அதான் பெனிட்ரேட்டிவ் பெர்மிபிலிட்டி. அந்த ஆங்கில வார்த்தை தான் எனக்கு புரிப்படல. ஆனா இதனுடைய அர்த்தமும் அதுதான் இல்லையாங்கம்மா? அதுதான் ரொம்ப பிடிச்சிருந்ததுமா. பக்தி மார்க்கத்துல இத முதல்லயே நம்மளுக்கும் சொல்லி வச்சிருக்காங்க. முதல்ல அத எல்லாம் உன்னில் எனக்கு கரைத்திடுன்றது ஒரு வேண்டுகோளாகவும், எனக்கு நீ உன்னை காண ஒரு வரம் அப்படின்னு சொல்றதும் ஒரு வேண்டுதலாகவும் வச்சிருக்கிறது ரொம்ப பிடிக்கும் எனக்கு அப்பவே. இப்ப நீங்க பேசுனதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அதெல்லாம் ஞாபகம் வந்துச்சுங்கம்மா. அதே மாதிரி ஒரு சகோதரி சொன்னாங்க, குழந்தை இல்லாம இருந்தா அப்படின்றது சொன்னாங்க. அது மட்டும் இல்லம்மா, இப்ப மலர் இல்லாத மனம் இல்லாத மலர் கூட வேஸ்ட்ன்னு சொல்றது இல்லல்லம்மா. அதுவும் பயனுள்ளதாக தான் இருக்கு. பயனுள்ளது அதுவும். அதாவது ஒவ்வொரு விதத்துல பயனுடையதாக இருக்கு. அதாவது இயற்கையில இருக்கக்கூடிய ஒண்ணு. நாம நல்ல அறிவு எல்லாமே நமக்குள்ளாக இருந்தும் நம்ம இதெல்லாம் பயன்படுத்திக்கல அப்படின்னு சொன்னா அப்ப இந்த பிறப்பு வேஸ்டா போகும். பொதுவா எனக்கு ஒரு எண்ணம் தெரியுமா, அதாவது நிறைவா பேரன் பேத்திங்களோட வாழ்ந்ததுதான் முழுமையான வாழ்க்கையா, இல்ல சமூக சேவை, அதாவது அன்னை தெரசா அந்த மாதிரி வாழ்றதுதான் முழுமையான வாழ்க்கையா? இது போல எனக்கு ஒரு குழப்பம் இருக்கும். ஆனா எப்படிப்பட்ட வாழ்க்கையும் முழுமையான வாழ்க்கையா மாத்திக்க முடியும் அப்படின்ற மாதிரி இருந்தது உங்க பேச்சு. ரொம்ப நன்றாக இருந்ததுமா. எதுவுமே ஓரறிவு தாவரத்திலேயே வீணா எதையும் படைக்காத போது ஆறறிவு படைச்ச நம்மளையே வீணாக படைக்க போறான் ஆண்டவன் அப்படின்னு எனக்குள்ள நானே சொல்லிக்குவேன். இந்த சகோதரி பேசும்போது அது தோணுச்சு. ரொம்ப நன்றாக இருந்தது உங்க உரை. வாழ்க வளமுடன். அந்த மாதிரி ஒவ்வொருவரும் நம்ம உணர்ந்தோம்னா போதும். வாழ்க வளமுடன்மா. சரிங்கம்மா. நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. மிக்க நன்றி. அடுத்த அன்பராக மோகனா அம்மா, உங்களுக்கு அன்மியூட் கொடுத்தாச்சுமா, நீங்க பேசலாம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா உங்களோட கருத்து, உங்க பேச்சு, உங்களோட அர்த்தங்கள்லாம் இப்பதான்மா எங்களுக்கு ஒவ்வொன்னா புரியுது. இப்போ நாங்க புக்ல படிச்சா கூட எங்களுக்கு இந்த அளவுக்கு
புரியுமான்றது ஒரு பெரிய விஷயங்கம்மா. ஒருத்தர் சொல் பேச்சு கண்டிப்பா. கேட்டு நாங்க புரிஞ்சுக்கிறது ரொம்ப யதார்த்தமா இருந்ததுங்கம்மா. அவங்க வார்த்தை ஒவ்வொருத்தரையும் மனசு நோகாத எல்லா வார்த்தைங்களும் எங்களுக்கு புரியுற மாதிரி நீங்க சொன்னது ரொம்ப நல்லா இருந்ததுங்கம்மா. இப்ப குடும்பத்துல இருக்கும்போது முழுமைன்றது எப்படிம்மா முழுமையா ஆகிறது எப்படிம்மா முடியும்? நீங்க சொன்னது தியானத்து வழியா அது நீங்க சொன்னது ரொம்ப நல்ல அர்த்தம்மா. தியானம் பண்ணீங்கன்னா நீங்க முழுமையா அடைவீங்கன்றது ரொம்ப நல்ல வார்த்தைங்கம்மா. எங்களுக்கு அது புரிஞ்சுது. இப்போ நீங்க சொன்னீங்க அழகு நம்மள பார்த்தா ஒருத்தர் நீங்க ரொம்ப அழகா இருக்கிறீங்க, நீங்க அதை சொல்லி நாங்க எதிர்பார்க்கணுன்ற மாதிரி ஒரு சமையல் பண்ணாலே அது நல்லா இருக்குதுன்னு சொல்றதுக்கு வார்த்தை குடும்பத்துல வர்றது ஒரு பெரிய விஷயமா இருக்குது இல்லம்மா. அத நீங்க சொல்லும் போது நான் அந்த அர்த்தம் எல்லாம் எடுத்துக்கிட்டேம்மா நானு. ஹலோ, நன்றிம்மா, நன்றிம்மா. நீங்க அம்மா சொன்னீங்கல்லம்மா, கேக்குது கேக்குது. அதுக்கு நான் ஆமா. புரிஞ்சுதுங்களாம்மா. நான் அதை சொல்றேன். குடும்ப வாழ்க்கையில எது நம்ம புரியுது. எல்லாமே நல்ல ஆமா. இதுவா நம்ம செஞ்சா கூட அது மத்தவங்களுக்கு நம்ம அதை எதிர்பார்க்கிறோம். அதான் நம்ம இப்படி செஞ்சோம், நம்ம இப்படி இது சொல்லலையே போது நீங்க சொன்ன அர்த்தம் எனக்கு அது விளங்குச்சுங்கம்மா. ரொம்ப எல்லாமே இந்த ஐயா சொன்ன மாதிரி நன்றிம்மா. எல்லாமே நம்ம புரிஞ்சுக்கிட்டு மனசு கொண்டு வந்து நம்ம இது மாதிரி செஞ்சோம்னா நம்ம நல்லா இருப்போன்ற மாதிரி சொன்னது ரொம்ப நல்ல வார்த்தைங்கம்மா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்கம்மா உங்களோட வார்த்தைங்க. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிம்மா. ஓகே, வாழ்க வளமுடன் அம்மா. சரிம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். பேசுங்கம்மா. மோகனா அம்மா பேசுறது பாதியிலே விஜயா நின்னுச்சு. வர்ஷன் அவங்க. விஜயவர்ஷன் அவங்களுக்கு அன்மியூட் இல்ல இல்ல கொடுத்துட்டேன். அவங்க. ஹலோ, நீங்க பேசுங்க. வாழ்க வளமுடன். ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருந்ததுமா உங்க ஸ்பீச். நான் 10 வருஷமா எங்களுக்கு நம்ம வேதாந்தத்துல இருக்கேன். எனக்கு தினமும் கேட்பேன். இன்னைக்குதான் நான் பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது அலுவலக சமயம். எனக்கு ஒரே ஒரு டவுட். இப்போ இந்த நம்ம தன்மாற்ற தத்துவம் படி நம்ம ஐயாவோட தத்துவம் இருக்குங்க, அதுபடி நம்ம எது ஒன்றும் இன்னொரு பொருளா மாறாது, அதுவே மாறிக்குது. ஐ மீன் இப்போ அனிமல்ஸ் ஹியூமன்ஸ் வராங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அதுதான் எவல்யூஷன் பீரியட் சார்லிஸ் டார்வின் சொல்றாங்க. ஸோ அதை பத்தி உங்களுக்கு ஒரு கருத்து சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். அது கொஞ்சம் குழப்பம் இருக்கு. அது நம்ம ஒரு லைன்ல அந்த மாதிரி சொல்ல முடியாது. பட் ஆனா கொஞ்சம் நீங்க இந்த அகத்தாய்வுல அந்த மாதிரி பிரம்ம ஞானத்துல எல்லாம் கிளாஸ் எடுப்பாங்க. பிரபஞ்ச தன்மாற்றம், உயிரின தன்மாற்றம் அப்படின்னு சொல்ற மாதிரி. அதுல கொஞ்சம் நீங்க கண்டிப்பா ஒரு அதுல கொஞ்சம் அத கொஞ்சம் அட்டன் பண்ணினீங்கன்னா தான் அது அறிவுல இருந்து எப்படி ஒன் பை ஒன்னா வந்துச்சு அப்படின்னு சொல்ற மாதிரி, எப்படி மூக்கு நாக்கு எப்படி அது வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கொஞ்சம் இதுவா வருங்க ஐயா. ஏன்னா கொஞ்சம் ஒரு ஒன் வேர்ட்ல சொல்றதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஆனா பட் ஒன்றிலிருந்து தான் அதாவது ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்றேன், விதையில இருந்து மரம் வந்துச்சு இல்லையா, அப்படின்னு சொல்லலாம். மகரிஷி சொல்லக்கூடியது மரமாக மாற்றம் பெற்றிருக்கின்றது. புரியுதுங்களா? இது கொஞ்சம் அதாவது கொஞ்சம் யோசிக்கணும். அதாவது விதையில இருந்து நம்ம சொல்றது விதையில இருந்து மரம் வந்தது. அம்மா உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுதுமா? என்னோட வாய்ஸாமா? ஆமா ஆமா, கொஞ்சம் பிரேக் ஆகுதுமா. அதாங்கய்யா, நீங்க அத கொஞ்சம் நல்லா யோசிங்க. அதுக்கு பிறகு இந்த கொஞ்சம் நம்ம பிரபஞ்ச தன்மாற்றம் அதெல்லாம் உயிரின தன்மாற்றம் அதெல்லாம் கொஞ்சம் கேட்டீங்கன்னா தான் கொஞ்சம் உங்களுக்கா ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே ஓகே ஓகே, ரொம்ப நன்றிம்மா. வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா, மிக்க நன்றி.
திருப்பி மோகனா அம்மா உங்களுக்கு அன்மியூட் கொடுக்குறேம்மா, நீங்க பேசலாம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க அம்மா வாழ்க வளமுடன்மா. வளமுடன். ஆ. சொல்லுங்கம்மா. அதுதாங்கம்மா, வேற ஒண்ணும் இல்லைங்கம்மா. நீங்க சொன்னீங்கல்லம்மா, ஒருத்தர் வந்து நம்ம எதிர்பார்ப்போம் நம்ம மனசுக்கு. இப்போ நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்கன்றது உதாரணம் எல்லாம் சொன்னீங்கல்லம்மா, அதுக்கு ஆமா. நான் இப்படி உங்களை கேட்டேங்கம்மா. சரிம்மா, சரி சரி சரி. வேற கண்டிப்பா. ஒண்ணும் இல்லைங்கம்மா. நீங்க சொன்னதாவும் அதெல்லாம் நாங்க வந்து இப்பதாம்மா அந்த குரூப்புக்கே வந்திருக்கோம். சரி ஆயிடுச்சுங்கம்மா, சரி. 1.5 மாசம் ஆகுதுங்கம்மா. இப்பதான் நாங்க ஓகே தவத்துல ஓகே எல்லாம் உட்கார்றோம். எல்லா ஸ்பீச்சும் இப்ப கேக்குறோம். எல்லாமே இப்போ ஓகே. எங்களுக்கு ஒரு மனசுக்கு ஒரு இதுவா இருக்குங்கம்மா, நீங்க சொன்ன மாதிரி. அந்த நன்றிம்மா, நன்றி ஆமாம், நன்றி. ஆமாங்கம்மா. ரொம்ப நன்றிங்கம்மா. நீங்க சொன்ன ஸ்பீச் எல்லாம் எனக்கு இன்னைக்கு ரொம்ப புத்துணர்ச்சியா இருந்ததுங்கம்மா. நன்றிகளம்மா, நன்றிகளம்மா. சரி. சரிங்கம்மா, நன்றிங்கம்மா. இப்போ ஒரு நன்றி. சகோதரி கேட்ட மாதிரி ஒவ்வொருத்தரும் மனசுல அதை அப்படியே வச்சிருக்கிறாங்கம்மா. அது ஒரு ஆமா பெரிய இது ஆழமான இதுக்கு அது பதிஞ்சிருது இல்லைங்கம்மா. ஆமா அப்பெல்லாம் கண்டிப்பா. நேரடியாவே பேசுவாங்க. இப்பெல்லாம் அது மாதிரி பேசுற சமுதாயம் மாறிடுச்சுங்களம்மா இப்போ. ஆமா. அது ஆமாங்கம்மா. இன்னும் ஓ, டேஞ்சர்மா. நேரடியா பேசிட்டா கூட முடிஞ்சு போயிடுமா. அது இன்னும் ஆமாங்கம்மா. ரொம்ப சமுதாயம் வந்து இன்னும் ரொம்ப அது அப்படியே பேசாமையே அது ரொம்ப கஷ்டம். ஆனா அது தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க சமுதாயத்துல. சரி, நானும் ஆமாங்கம்மா. நீங்களும் எல்லாம் புரிய வைப்போம். நம்ம முழுமை சரி. அடைஞ்சு நம்ம இந்த மாதிரி இல்லம்மா, ஒரு இப்பெல்லாம் நான் ரொம்ப அந்த இதுல இருந்து வந்துட்டேம்மா. நானும் பெண்கள் தான் வச்சிருக்கேன். ஓகே. எல்லாரும் இன்னும் கல்யாணம் பண்ணலையா, இன்னும் கல்யாணம் பண்ணலையா, என்ன பண்றீங்கன்ற மாதிரி எல்லாரும் பேசும்போது அந்த நிமிஷத்துக்கு எனக்கு மன வேதனை தாம்மா. அந்த ஒரு நிமிஷத்துக்கு அதுக்கப்புறம் இன்னும் விட்டுருதுமா. இப்போ இப்போ இந்த கிளாஸ்ல வந்து எனக்கு கொஞ்சம் மனசு கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிடுச்சுன்னு சொல்லணும். ஆமாங்கம்மா. இப்பெல்லாம் ரொம்ப யோசிக்கிறது இல்லைங்கம்மா நானு. அதுதான். நன்றிமா. ரொம்ப நன்றிங்கம்மா. நல்லா தேர்ச்சி அடைஞ்சு பாருங்க. வாழ்க்கை வளமுடன். வாழ்க வளமுடன்மா. நன்றிங்கம்மா. வாழ்க்கை எனக்கு வளம். மறுபடியும் சான்ஸ் கொடுத்ததுக்கு நன்றிம்மா. வாழ்க வாழ்க வளமுடன்மா. வளமுடனாங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. மிக்க நன்றி. வாழ- அடுத்த அன்பராக ரவி ஆறுமுகம் ஐயா, நீங்க பேசலாம் ஐயா. உங்களுக்கு அன்மிட் கொடுத்தாச்சுங்க ஐயா. ஓகே. வாழ்க வளமுடன். நம்ம மிக்க நன்றி அம்மா. வாழ்க்கை வாழ்க வளமுடன். வளம். நிறைவு முழுமை ரொம்ப முழுமை பேர் அடைந்த மாதிரியே ஒரு தோற்றம். அம்மா நிச்சயமா. இதுல வந்து இன்னைக்கு வந்து எனக்கு வந்து இந்த பெனட்ரேஷன் பெர்மியபிலிட்டி ரொம்ப தெளிவா புரிஞ்சிருக்குமா. நம்மளும் நன்றிங்க. மனவளக்கலையில ரொம்ப நாளா இருக்கிறோம். அந்த அளவுக்கு ஓகே. நான் டீப்பா திங்க் பண்ணல. பட் இன்னைக்கு தான் இறைநிலையை எப்படி நம்ம இறைநிலையோட நம்ம எப்படி ஐக்கியமாகணுங்கிறதுக்கு ஒரு நல்ல விளக்கம் கொடுத்தீங்க. அதுக்கு ரொம்ப நன்றி அம்மா. நன்றி. அப்புறமாமா எனக்கு ஒரு சின்ன ஒரு கிளாரிஃபிகேஷன் தான். இப்போ சொல்லுங்க. நான் மனவளக்கலையில் இருக்கிறேன். நம்மளுடைய தவங்கள்லாம் செய்கிறேன். இப்போ என்னுடைய சந்ததியினருக்கு வந்து சில இது வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுல வந்து காலம் தாழ்த்தி போகும்போது அப்பப்போ ஒரு ஒரு உணர்வுகள் ஏற்படுது. அவங்களுக்கு வெற்றி அடையணுமே, வாழ்த்துக்கள் நம்ம கூறிட்டு தான் இருக்கோம். இது வந்து எல்லா இடத்துலயும் நடக்கிறது. நான் ஒரு உதாரணம் மட்டும் சொல்றேன் அதுக்கு. அதாவது நான் என்னோட பையன்கிட்ட நான் வந்து 5 days ஆலியார்ல நடக்கக்கூடிய கோர்ஸுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். நான் பேசுறது கேக்குதா? நான் பேசுறது அம்மா உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது, கேட்கலமா சரியா? கேட்கல. ஏன்னு தெரியல. ஒருவேளை கொஞ்சம் அதனாலயே நேரத்துல. ஓகே. ஐயா என்னோட போன் நம்பர் வாங்கிக்கோங்க. அதுக்கு அப்புறமேல் வேணா நான் சொல்றேன். நன்றி அம்மா, நன்றி அம்மா. ஃபோன் நம்பர் சேட் பாக்ஸ்ல போட்டுருமா. தேங்க்யூ. சரி, நன்றி அம்மா. நான் போட்டுறேங்க. வாழ்க வளமுடன். தேங்க்ஸ்மா. வாழ்க வளமுடன் ஐயா. சரி. அடுத்த அன்பராக சாந்தி சுந்தரம் அம்மா, நீங்க பேசலாமா? வாழ்க வளமுடன். அன்னையர்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் அம்மா. வாழ்க வளமுடன். ராஜேஸ்வரி அம்மாவும் அத்வைதமி அம்மாவும் அற்புதமாக சிந்தனையும் தொகுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அம்மா. நிறைவும் முழுமையும் ரொம்ப அற்புதமான ஒரு சப்ஜெக்ட். மிக நிறைவாகவும் முழுமையாகவும் எடுத்துட்டீங்க. ஆனா என் மனதுல ரொம்ப நாளா ஒரு கொஸ்டின்,
அது மகான்கிட்ட தான் கேட்கணும்னு நினைச்சேன். மகான் ரூபத்தில் இருக்கக்கூடிய தங்களிடம் கேட்கிறேன். சரிங்களா? அம்மா, நிறைவு என்று வரும்பொழுது தானே முழுமை கிடைக்கும். முழுமை என்று வரும்பொழுது தானே ஆமா ஒரு மனதில் நிறைவு உண்டாகும். இப்ப நம்ம கடந்த 20 வருடங்களாக மனவளக்கலையில இருக்கிறோம். மனவளக்கலை என்றால் என்ன, மனம் என்றால் என்ன, இறைநிலை பிரம்மம் என்றால் என்ன, எல்லாத்தையும் ஓரளவுக்கு உணர்ந்து கொண்டோம் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். உணர்ந்துட்டோம்னு நான் சொல்ல முடியாது, என்னைய மட்டும் தான் நான் நினைக்கிறேன். அப்படி இருக்கும் பட்சத்துல நம்ம வந்து நீங்க ஆஹா, ஒரு நிமிஷம். நீங்க ஏன் அப்படி நான் அதுல முற்றுப்புள்ளி வச்சுட்டேன், முழுமையா இருக்கேன் அப்படின்னு நினைங்க. இனிமேல் அந்த அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி வேண்டாம். அதுக்கு பதில் நான் பின்னாடி அடுத்த சென்டென்ஸ்ல கொடுக்குறேங்கம்மா. அடுத்த சென்டென்ஸ்ல கொடுங்க. நீங்க சொல்றது ஓகே, நான் பாசிட்டிவாவே நினைக்கிறேன். சரிங்களா? அடுத்த சென்டென்ஸ் என்ன என்ன மனதுக்குள்ள தோன்றுறது கேள்வி என்னன்னா, நம்ம வந்து ஆசை அருமின் ஈசனோட ஆயினும் ஆசை அருமின். அது மகான் நமக்கு சொல்லி கொடுத்தாங்க, முன்னோர்கள் நமக்கு சித்தர்கள் சொன்ன வாக்கு அது. அப்ப நம்ம ஆசை முழுமையா விட்டுட்டோமா? இல்லையே. அப்ப ஆசை ஒன்று இருக்கும் வரை அது நிறைவு அடையாதே. அப்ப நிறைவு என்று அடையாதுன்னா அது முழுமையா அடையாதே. நம்ம ஏதோ ஒரு விதத்துல பந்தத்திலயோ இல்ல ஏதோ ஒரு பேரம்பேத்தியிலயோ ஒரு குடும்பத்திலயோ உறவுகள்ல இருக்கும் போது ஒருத்தவங்களுக்கு உடம்பு முடியலன்னா கூட உடனே இறைவன்ட்ட நம்ம வேண்டுதல் என்பது வேற, ஆசை என்பது வேறா? அம்மா எனக்கு தெரியலங்கம்மா. வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். நீங்க ரொம்ப குழப்பிக்கிறீங்க. அதாவது ஆசையை விட சொல்லி மகரிஷி சொல்லவே இல்லை. ஆசையை சீரமையுங்கள், நல்லா சாப்பிடணும் அப்படிங்கிறது நல்ல விதவிதமா உங்களால சாப்பிட முடியும், உங்களுக்கு அந்த வயசு இருக்கு, உங்களால வாங்கி சாப்பிட முடியும், அதுக்கு ஏத்த மாதிரி வசதிகளுக்கு அப்படின்னு சொன்னா அதை அனுபவியுங்கள். அதுல சரிங்க, அது உங்களுடைய உடலுக்கு எல்லாத்துக்கும் அப்படின்னு சொன்னா அது வந்து தவறே கிடையாது. ஆனா நிறைவேறாத ஆசை இருக்கு பாருங்க, அது முடியாது செய்யத்தான் விட்டுடுங்கன்னு மகன் சொல்ல. அதே அம்மா தெளிவான உரையா இல்லம்மா, என்னால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியலங்கம்மா. வாழ்க வளமுடன். தெளிவாக உங்களுடைய வார்த்தைகள் என்னுடைய காதுகளில் விழவில்லை. இல்ல, கொஞ்சம் பிரேக் ஆகி தான் கேக்குது அம்மாவோட வாய்ஸ் வந்து. சரிங்கம்மா ராஜேஸ்வரி. பாக்குறேன் வேற அப்படி இல்லை. ஒரு நிமிஷம். வாழ்க வளமுடன்மா, மிக்க நன்றி. ராஜேஸ்வரி, கவிதா கோவிந்தராஜன் அம்மா வந்திருக்காங்க, அன்மியூட் கொடுத்தாச்சு, கேளுங்க, பேசலாமா? அம்மா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். அம்மா, ஒரு வீட்டுல வந்து 50 வருஷமா தென்னை மரம் இருக்குமா, அது ஒண்ணுமே காய்க்கல, அது வெட்டிட்டு அந்த இடத்துல வந்து வேற செடி நடலாமாம்மா? நடலாம். சரிங்கம்மா. குறை சொல்லாதீங்க, அதுக்கு அதனுடைய தன்மை அவ்வளவுதான். அதனால பரவாயில்லம்மா, அதனால ஒண்ணு தவறு இல்லம்மா. நான் குறை எல்லாம் சொல்லலம்மா, என்னோட இதுவே நான் தீர்த்துக்கிறேன், அவ்வளவுதான். நான் வெளியில எல்லாம் சொல்ல முடியாது இல்லம்மா. கண்டிப்பாமா. குருவா தானே நாங்க நினைக்கிறோம். இப்ப அவங்க வாட்டில இருந்து நம்ம கேக்குறப்ப நமக்கு சரி இவ்வளவுதான் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுப்போம் இல்லம்மா. கிட்ட பேசுறது அது வேற. ஒண்ணு ஒவ்வொரு இதுவா சொல்லுவாங்க, தப்பு தப்பா தானம்மா சொல்லுவாங்க. கண்டிப்பாமா. வேதாந்திரியத்துல இருக்கிறதுனால அது வந்து நீங்க கரெக்டா மனசு புரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி சொல்ற கூடிய தன்மை வந்து ஆற்றல் உங்களுக்கு இருக்குது. இப்ப நாங்க வெளியே ஆளுகிட்டே பக்கத்து வீட்லயோ சொன்னா என்னம்மா சொல்லுவாங்க? அதனால நான் வந்து கேட்கணும்னு இல்லம்மா, என் மனசுல இருந்தது, அதனால நான் கேட்டேன். நாங்க மனசுல இருக்கிறதானம்மா நம்ம கேட்க முடியும். இப்ப நான் வந்து உங்களை எல்லாம் ஒரு குருவா தான் நினைக்க முடியும். இப்ப அந்த நாங்க குருவா தான் நினைக்க முடியும். அப்ப அவங்க கிட்ட கேட்கதானம்மா முடியும். அதனால இதெல்லாம் தப்பு இல்லம்மா, நீங்க சொன்ன. வாழ்க வளமுடன் அம்மா. சரிங்கம்மா. வாழ்க வளமுடன்மா, மிக்க நன்றி. அம்மா உங்க நம்பர் சொல்லுங்கம்மா, அங்கே கன்னியம்மா.
வாழ்க வளமுடன்மா. அம்மா நம்பர் சொல்லுங்க. 733 7 ஆமா 733 733 7617 7617 633 633 733 761 76333. ஆமாமா ஆமா ஆமா. ஓகேம்மா, நான் போட்டுறேன் சாட் பாக்ஸ்ல. சரிம்மா. நிறைய பேர் உங்கள்கிட்ட டவுட் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். இருக்கட்டும்மா. அடுத்தது வைஸ் கை யாரோ அன்மியூட் பண்ணி உங்க பேர் சொல்லிட்டு பேசலாமா? உங்களுக்கு அன்மியூட் கொடுத்தாச்சு. வாழ்க வளமுடன். மைக் ஆன்ல இருக்கு, நீங்க பேசுங்க. வாழ்க வளமுடன். அவங்க மைக் ஆன்ல தான் இருக்கு. ஏதோ நெட் எல்லா இடத்துக்கும் நெட் இஷ்யூன்னு நினைக்கிறேன். வாழ்க வளமுடன். அம்மா நான் பேசும்போது எதுவும் அப்ப எதுவும் அப்ப இல்லம்மா, அப்ப பிரேக் ஆகல, நல்லா கிளியரா இருந்துச்சு. இப்பதாம்மா என்னமோ நெட் ஒரு வாட்டி போய் வந்துச்சு, அதுல இருந்தாம இதாகுது. ஓகே ஓகே ஓகே. அப்ப நல்லா தெளிவா இருந்துச்சுமா, நல்ல நீரோட போல தெளிவா பேசினீங்க. நல்லாவும் கேட்டுக்கிட்டு இருந்தோம் எல்லாரும். சரி சரி சரிம்மா. நல்ல உணர்வு பூர்வமா கொடுத்திருந்தீங்க. இப்பதான் அந்த ஒரு நெட்டு போய் வரவும் தான் பிரேக் ஆகுது. ஓகே ஓகே ஓகே. செவ்வேலையா அடுத்து வந்திருக்காங்க, அவங்களுக்கு அன்மியூட் கொடுத்தாச்சு. செவ்வேலையா நீங்க பேசலாம் ஐயா. வாழ்க வளமுடனம்மா. ரொம்ப சிறப்பாக இருந்ததம்மா. நீங்க சொல்றீங்க நிறைவும் முழுமையும் சொல்றீங்க. நம்ம குடும்ப சூழ்நிலையில, நம்ம வெளியில வேலை செய்யற சூழ்நிலையில் நம்ம பொருளாதாரத்திற்கு பண்றோம். நம்ம மகரிஷி சொன்ன பிரகாரம் அது எல்லாமே செய்யறோம். ஆனா சில டைம்ல அந்த குடும்ப சூழ்நிலையில இப்ப குழந்தைங்க பிறக்குது, அவங்கள ஒரு நல்ல லெவலுக்கு அவங்களுக்கு கல்வி, மகரிஷி என்ன சொல்றாரு, கல்வி நல்லா கொடுக்கணும். அவங்கள ஒவ்வொரு ஸ்டேஜும் நம்ம எடுத்துட்டு போய் அடுத்த ஸ்டேஜ் அவங்களுக்கு திருமணம், வாழ்க்கை, அதுக்கப்புறம் ஒவ்வொரு இது போக்குள்ளேயே நம்மளுடைய அந்த மகரிஷியா குடும்பத்துல தான் தன்னை தான் பண்ண சொல்றாரு. அந்த நிறைவுன்றது அந்த குடும்ப சூழ்நிலை இருக்குள்ள பல தரப்பட்ட மனிதர்கள் இருக்குள்ள ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு கோணங்கள்ல இருக்காங்க. அவங்கள நம்ம விடுபட்டு நம்மள இன்னும் அந்த நிறைவு மேன்மேலும் உயரத்துக்கு நம்ம இன்னும் என்ன வழிகள் செஞ்சா நம்ம சீக்கிரம் அந்த நிறைவு தன்மையை அடையலாமா? அம்மா வாழ்க வளமுடன். மைக் ஆஃப்ல இருக்குமா? ஓகே. வாழ்க வளமுடன். ஆமா இப்ப கேக்குதா? இப்ப கேக்குதுமா. சரி ஓகே. நான் போனை மாத்திட்டேன், அதுக்காகலாம் இப்ப கேட்டேன். ஓகே ஐயா. வாழ்க வளமுடன். செவ்வேலையா சொல்லுங்கம்மா. ஐயா, நீங்க ஃபர்ஸ்ட் நம்ம அந்த மாதிரி நம்ம ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நிலையில ஒவ்வொரு கோணத்துல தாங்க இருப்பாங்க. அதுதான் நியதி, உலக நியதி, இயற்கை நியதி. நீங்க முழுமையில இருந்தீங்கன்னா ஆஸ் இட் இஸ், நீங்க அதை அப்படியே அவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் உங்களுக்கு வந்துடும். புரியுதுங்களாங்கய்யா? நீங்க நாம எந்த எந்த சூழ்நிலையில இருந்தோம் அப்படின்னு சொன்னாலும், இப்ப நம்மள அருட்தந்தை ஏத்துக்கலையா, நம்ம கிட்ட ஏதாவது நீங்க இல்ல, நம்ம கிட்ட இவங்க கிட்ட குறை இருக்கு அப்படி இப்படின்னு நினைச்சிருந்தாருன்னு வச்சுக்கோங்க, நம்ம இதை பத்தி யோசிச்சிருக்கவே முடியாது இல்லையா? அதனால நீங்க அதுக்கும் முழுமைக்கும் அதனால குறைவுபடுறதுக்கும் சம்பந்தமே இல்லையா? நம்ம அவங்கள ஆஸ் இட் இஸ், அவர்களுடைய சூழ்நிலை, அவர்களுடைய கருவமைப்பு பதிவு 16 காரணங்கள் மகரி சொல்றாங்க இல்லையா, அதனால அவங்க அந்த மாதிரி இருக்காங்க. நம்ம என்ன செய்யலாம், நம்ம முழுமை நிலையில இருந்து அவர்களை ஏற்று அவர்களும் முழுமையடைய முடியும். அப்படி நீங்க கொஞ்சம் நல்லா யோசிச்சீங்க அப்படின்னு சொன்னா அதற்கான வழிமுறைகள் உங்களுக்கே நல்லா தெளிவா தெரியுங்கய்யா. அது ஒரு குறையாக நினைக்க வேண்டாம். நன்றிங்கய்யா. சரிங்கம்மா, ரொம்ப சிறப்புமா. வாழ்க வளமுடன்மா.
எளிமையான உதாரணம் நல்ல சிறப்பா வாழ்க வளமுடன். மிக்க நன்றி. வளமுடன். அடுத்த அன்பராக கிரிஜா, நீங்க பேசலாமா? உங்களுக்கு அன்மியூட் கொடுத்தாச்சு. வாழ்க வளமுடமா, வாழ்க வளமுடமா. எனக்கு இவ்வளவு நேரம் நான் ஒரே ஒரு கொஸ்டின்ஸ் நீங்க கேட்கணும்னு ஆசைப்படுறேன். அதாவது எப்படி நம்ம அதை பாவனையா எடுத்துக்கிறது? நம்ம மெடிடேஷன் பண்ணும்போது அருப்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலையலையாக பாய்வதை உணர்கிறேன் அப்படி சொல்லும் போது எந்த விதமா எப்படி நான் பாவனை பண்ணிக்கிறதுமா? அது ரொம்ப நாள் எனக்கு ஒரு சந்தேகம். சரி, அது நீங்க சொல்லக்கூடிய வார்த்தை வெறுமன வார்த்தை அல்ல அப்படிங்கறத முதல்ல கொஞ்சம் நீங்க புரிஞ்சுக்கோங்க, சரியா? அது இப்ப நீங்க அருட்காப்பு, இப்ப நீங்க உங்க சொல்றீங்க இல்ல 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 அதுக்கு முன்னாடியே நம்ம சொல்றோம்ல, நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் சொல்லும் போது எதை நினைக்கிறீங்க? உங்க வீட்டை இல்லையா? வீட்டை நீங்க உங்க வீட்டை கண்டிப்பா எல்லாரும் நம்ம வீட்டை நினைப்போம். அதே போல அருட்பேராற்றல் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது அப்ப எனக்கு வெளியில இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஆற்றல், நல்ல ஒரு உயர்ந்த ஆற்றல் என்னாக நல்ல ஊடுருற மாதிரி நினைச்சுக்கோங்கம்மா. அப்ப ஏதோ வார்த்தையா சொல்லாம நல்ல கண்களை என்னன்னு தெரியலமா தெரியலமா. கிரிஜாமா உங்களுக்கு கேக்குதா? எனக்கு கொஞ்சம் கட்டாயி தான் வருது. சரியாவே கிளியரா இல்ல. கண்களை மூடி உச்சியில இருந்து பாதம் வரைக்கும் அப்படியே நல்ல கண்களை மூடி அந்த வார்த்தைய நிதானமா சொல்லுங்கம்மா. அருட்பேராற்றல் என் உடலிலும் உயிரிலும் அலை அலையாக பாய்வதை உணர்கிறேன். உடல் முழுக்க நல்ல நினைச்சு அந்த மாதிரி நீங்க சொல்லும் போது அப்போ ஒரு நல்ல ஒரு உணர்வை நீங்க ஃபீல் பண்ண முடியுமாம்மா. ஓகேமா. எப்படி நம்ம இடத்தூய்மை சொல்லும் போது நம்ம இடத்த சுத்தி செய்யற போது இந்த அருட்கா அதே மாதிரி நமக்கு ஒரு ஆற்றல் உடலிலும் உயிரிலையும் கலக்கிற மாதிரி நம்ம உணரணும். ஆமா, கரெக்டாமா? கரெக்ட். ஓகேமா, தேங்க்ஸ்மா. இன்னைக்கு அந்த உங்களுடைய விளக்கம் செம்மையா இருக்குமா. நம்ம பச்சை பை ஊற வைக்கிறது அந்த இதான். ஆமா, கரெக்ட், அதேதான். வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். கேக்குதாமா? இப்பதாமா கேக்குது. நிறைவு பண்ணிக்கலாமா? அவங்களுக்கு போன் பண்ணினேம்மா. சொல்லுங்கம்மா. அவங்களுக்கு போன் பண்ணி சொன்னேன். இப்போ என்னன்னு தெரியல, வாய்ஸ் இந்த மாதிரி ஆகுதுன்னு சொன்னேன். சரிம்மா, இப்ப நாங்க ஒரு தடவை ஆஃப் பண்ணி ஆன் பண்றேன். நாங்க இப்பதான் கேக்குது. அதான் உங்களுக்கு நீங்க அந்த கிரிஜான்றவங்க கேட்ட கேள்விக்கு நீங்க பதில் சொன்னது சுத்தமாவே கேட்கலாமா? அடாடா, சரி சரி சரி. இன்னைக்கு அதான் உங்களோட சிந்தனை நல்ல நிறைவாவும் முழுமையா இருந்துச்சு. கேள்வி பதிலுக்கு ஏதோ நெட் இஷ்யூ தகராறு பண்ணுது. எல்லா இடத்துக்கும் நெட் பிரச்சனை போல இருக்கு. அதான் யாருக்குமே சரியாக கேட்கலாமா, கொஞ்சம் பிரேக் ஆகி தான் வந்துச்சு. ஆனா சிந்தனையில் எல்லாரும் திரும்ப அது ஸ்கை யோகா டிவில போட்டு கேட்டு எல்லாரும் இன்னும் நிறைவு பெறுவாங்கம்மா. சரிம்மா, நன்றிம்மா. நன்றிம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். ரொம்ப அருமையான சிந்தனை, நல்ல நிறைவா இருந்துச்சு. அது சொன்ன மாதிரி ஒரு ஐயா சொன்ன மாதிரி நல்ல முழுமையான உணர்வுக்கு கொண்டு போச்சு எல்லாரையும். கண்டிப்பா. வாழ்த்துக்கள்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. நிறைவு பண்ணிக்கலாமா? ஓகேம்மா. வாழ்க வளமுடன். நம் கடமை அறவாழ்வின்